எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் கவிதையில் புதிய கருப்பொருட்கள். புதிய கருப்பொருட்கள் என்றால் அப்பொழுது ஏற்கனவே தமிழில் எழுதப்படுகின்ற கவிதைகளில் இருக்கக்கூடிய கருப்பொருட்கள் என்ன மாதிரியான கருப்பொருட்கள் இங்கு ஏற்கனவே தமிழ் கவிதையில் பயன்படுத்தப்படுகின்றன. அதை பற்றியான ஒரு சிறிய பின்னோக்கி பார்த்துவிட்டு இந்த புதிய கருப்பொருட்கள் என்ற தலைப்பிற்குள் வரலாம். இங்கு இந்த தலைப்பை நான் எப்படி பகுத்துக்கொள்கிறேன் என்றால், இந்த புதிய கருப்பொருட்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு 15 கவிதைகளை உங்கள் முன் வைத்து, அந்த கவிதைகள் என்ன மாதிரியான அந்த புதிய கருப்பொருட்களை எப்படி கையாண்டிருக்கின்றன என்பதை பேசிவிட்டு அதற்கு பிறகு கேள்வி பதில் என்று எனது உரையை வகுக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் கவிதை என்பது நீண்ட நெடிய பாரம்பரியமிக்கது, 2000 வருட பாரம்பரியமிக்கது. சங்க பாடல்கள், பின்னதாக பக்தி இலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், மத்திய கால பாடல்கள், சித்தர் பாடல்கள், பின்பு வசன கவிதை, பாரதியார் என ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டது தமிழ் கவிதை. இப்போ இந்த தமிழ் கவிதையில் பழந்தமிழ் இலக்கியத்தில் அகநானூறு, புறநானூறு என்று நம்மிடம் இருக்கக்கூடிய மாபெரும் செல்வமான அவற்றில் எது போன்ற கருப்பொருட்கள் கையாளப்பட்டிருக்கிறது என்றால், அதில் எது போன்ற பொருட்கள் கையாளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நிறைய நிபந்தனைகள் உண்டு. இப்பொழுது அகநானூறிலோ புறநானூறிலோ என்ன திணை, அங்கு பெயர்களை சொல்லக்கூடாது, அந்த திணையை மீறி பேசக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அதில் என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி அங்கு பெருமளவிலான நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான் அங்கு பேச வேண்டும். பெரும்பாலும் அகநானூறிலும் புறநானூறிலும் வீரமும், பொருள் வயிற்று பிரிதல், காதல் பிரிவு இதுதான் பிரதானமாக பேசப்படுகிறது. தனி மனிதர்கள் தான், ஆனால் தனி மனிதர்களுடைய வேறு வேறு பாடுகள் அல்லாமல் பொதுவான பொருள் வயிற்று பிரிதல், துயரங்கள், அந்த துயரத்தையே விதவிதமாக சொல்வது தான் அகநானூறு. அப்படி தான் நம்மளுடைய சங்க பாடல் இருக்கிறது. அதற்கு பின்னாடி வரக்கூடிய பக்தி இலக்கியங்கள் என்பது கசிந்துருகி கடவுளோடு மன்றாடுதல் என்று நமது பக்தி இலக்கியங்களை சொல்லலாம். அதற்கு பிறகு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கின்றன, மாபெரும் கம்பராமாயணம் இருக்கின்றன. கம்பராமாயணம், ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழில் கம்பர் எழுதுகிறார். ஆக அங்கு தொடங்கி சங்க பாடலில் தொடங்கி நம்முடைய பாரதியாருக்கு முன்னால் வரும் வரை நம்மளுடைய கவிதை பாரம்பரியத்தில் மனிதர்களுடைய துயரமெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்களுடைய இந்த துயரம் பேசப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் மனிதர்களுடைய எல்லா துயரங்களும் பேசப்பட்டிருக்கின்றனவா? மனிதர்களுக்கு அன்றைக்கு அது மாத்திரமே தான் துயரங்களா? அதை தவிர்த்து வேறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் அன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லையா என்றால் இருந்திருக்கும். ஆனால் கவிதையில் எதை பாட வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பது குறித்து அன்றைக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. அதுதான் முக்கியமாக அந்த காலகட்டத்தை சேர்ந்த கவிதைகளை பற்றி நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது. எதை பற்றி பேசினாலும் அதற்கு நிபந்தனைகள் உண்டு. அந்த கவிதைகளில் எதை பாட வேண்டும், எப்படி பாட வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எந்த பிரச்சனையை பாட வேண்டும் என்பது குறித்தான நிறைய வரையறைகள் உண்டு. இந்த வரையறைகளை இந்த வரையறைகளிலிருந்து உடைத்து வெளியேறி மரபு கவிதை என்று ஒன்று உண்டு. மரபுக்குள் அது சொல்லக்கூடிய தலை சீருக்குள் நின்று பேசக்கூடிய மரபு கவிதைகள். இந்த மரபு கவிதைக்குள்ளும் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று ஒரு எல்லை இருக்கிறது. அது அந்த மரபு கவிதைக்குள் நின்று பேச வேண்டும். அப்பொழுது தமிழில் புதுக்கவிதை என்ற ஒன்று பிறக்கும் பொழுதே அது ஒரு தேவையை ஒட்டித்தான் பிறக்கிறது. அந்த தேவை என்னவென்றால், இங்கு பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதை பேசுவதற்கான தேவையோடு தான் இங்கு புதுக்கவிதை என்ற ஒரு வடிவம் பிறக்கிறது. இந்த புதுக்கவிதை என்ற வடிவத்தினுடைய அடிப்படையான நோக்கங்களில் ஒரு கலை வடிவம் ஒரு சமூகத்தில் தோன்றுவதற்கான அடிப்படைகளில் ஒன்று, அதற்கான தேவை அந்த சமூகத்தில் வரும்பொழுது அதற்கான வடிவங்களில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது
தமிழில் புதுக்கவிதை என்ற வடிவம் இந்த வழக்கமான இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த வரையறைகளையெல்லாம் பாப்பா இங்கே ஒன்று கவனிங்க, இல்லைன்னா தாராளமாக அந்த அரங்கத்தை விட்டு வெளியில் போயிடலாம். சரியா? புதுக்கவிதை என்னும் வடிவம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களுடைய போதாமையின் காரணத்தினால், இதற்கு முன் பல்வேறு விஷயங்கள் பேச முடியவில்லை என்ற போதாமையின் காரணத்தினால் தமிழில் புதுக்கவிதை என்ற வடிவம் தோன்றுகிறது. அது முதல் முறையாக மனிதர்களுடைய பல்வேறு பாடுகளை, சிக்கல்களை, அதுவரை பேசாத விஷயங்களை பேசுகின்றன என்று நாம் ஒரு வரையறை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் புதுக்கவிதை எல்லாவற்றிலுமே, புதுக்கவிதை பிறந்ததிலிருந்து அது எல்லாவற்றிலுமே இப்படியான தனி மனிதனுடைய இதுவரை பேசாத விஷயங்களை, பாரதியாருடைய ஒரு வரியை துணைக்கலைத்தால் பேசா பொருளை பேச துணிந்தேன்னு ஒரு வரி சொல்வார். அது மாதிரி பேசா பொருளை பேச துணிந்தார்களா என்றால் இல்லை. இந்த புதுக்கவிதை என்று சொல்லும் பொழுது புதுக்கவிதை தொடங்கிய காலத்திலிருந்து 2 வரிசை இருக்கின்றன. புதுக்கவிதைக்குள் மரபான விஷயங்களை பேசுகின்றவர்கள் என்பது ஒரு வரிசை. மற்றொரு வரிசை புதுக்கவிதை தொடங்கிய காலத்திலிருந்து அதில் இதுவரை பேசாத விஷயங்களையும் மிக தீவிரமான விஷயங்களை பேசுவதென்று 2 வரிசை இருக்கிறது. இப்போ சிலம்பரசன் எங்கேயோ இருப்பார். சிலம்பரசன் ஒரு நண்பர் இருக்கார். அந்த சிலம்பரசன் கேட்டார், என்ன ரெண்டுக்குமான வேறுபாடு? இப்போ நவீன கவிதைன்னு ஒன்று இருக்குது, புதுக்கவிதைன்னு ஒன்று இருக்குது, அந்த புதுக்கவிதையிலேருந்து நவீன கவிதை என்பது எங்கு வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த புதுக்கவிதையிலிருந்து புதுக்கவிதைக்குள் இருக்கக்கூடிய புதுக்கவிதையிலிருந்து நவீன கவிதை என்பது வேறுபடுகின்ற இடம் என்பது என்னவென்றால், புதுக்கவிதையில் பேசுகின்ற பலர் பல விஷயங்களை மிக மேம்போக்காக பேசுவார்கள். நவீன கவிதை அப்படி ஒருபொழுதும் பேசுவதில்லை. நவீன கவிதை அதனுடைய ஆழத்திற்குள் இறங்கி பேசக்கூடியது. ஆடம்பரமான சொற்களோ, சொற்மயக்கங்களோ, அல்லது சொற்களை ஒன்றின் கீழா ஒன்று போட்டு சொற்களின் வழியாக நிகழ்த்தக்கூடிய மாயமல்ல புதுக்கவிதையில், நவீன கவிதையில் நிகழ்வது. நவீன கவிதை நம்புவது தான் அந்த கவிதையின் வழியாக ஏற்கனவே இந்த கவிதையில் இருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை நிராகரித்து தான் நவீன கவிதை தன்னை நிறுத்திக் கொள்கிறது. எப்படி என்றால், அதற்கு இதில் இருக்கக்கூடிய இந்த இசைமையோ, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஓசை நயமோ, இவற்றையெல்லாம் புதுக்கவிதையிலிருந்து வரக்கூடிய நவீன கவிதை நிராகரிக்கிறது. தன்னுடைய அர்த்தத்தின் வழியாக, தான் நிகழ்த்துகின்ற, தான் சொல்லுகின்ற விஷயத்தினுடைய வலிமையின் வழியாக மாத்திரமே தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நவீன கவிதைக்கு உண்டு. சுந்தரராமசாமியினுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதையினுடைய ஒரு 3 வரியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நவீன கவிதை எப்படித்தான் இயங்கும். மூடு பல்லக்கில் உள்ளே இல்லை மங்கை என்று ஒரு வரி உண்டு. மூடு பல்லக்கில் உள்ளே இல்லை மங்கை என்றால், உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாமே ஒரு பல்லக்கு என்றால், அந்த பல்லக்கை பார்த்தவுடன் நம்மளுக்கு ஒரு சித்திரம் உண்டு. அந்த பல்லக்கில் ஒரு இளவரசியை கொண்டு போகிறார்கள், அந்த இளவரசி எங்கிருந்தோ எங்கோ போய் கொண்டிருக்கிறார் என்று நாம் கருதுகிறோம். இது நம்முடைய மனச்சித்திரம், நம்மளுடைய மனப்பழக்கம். நாம் அப்படி நம்பத்தான் இத்தனை காலமாக தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் சுந்தரராமசாமி சொல்கிறார், மூடு பல்லக்கில் உள்ளே இல்லை மங்கை என்று சொல்கிறார். அப்போ மங்கை எங்கே இருக்காங்க? மனசுக்குள்ளே இருக்காங்க. இந்த 3 வரி இதுதான் நவீன கவிதைக்கான ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக நாம் இதை கொள்ளலாம். நாம் இதுவரை நமக்கு சொல்லி 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 கற்பிக்கப்பட்டு இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பிக்கப்பட்டதை நிராகரிக்கக்கூடியது. இப்படி நவீன கவிதை இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 15-16 வயசில் இருக்கும் பொழுது மார்க்சியெல்லாம் படித்து வரும்பொழுது எங்கள் வீட்டில் சில சமயங்களில் விவாதம் வரும். அப்போ இந்த விவாதத்தில் வரும்பொழுது நான் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டேன் என்னுடைய பெரியப்பா வீட்டில். சூரியன் கிழக்கே உதிக்குதான்னு கேட்டேன். எங்கள் பெரியப்பா, சித்தப்பா எல்லா பேரும் ஆமாம், அப்புறம் இப்படி உதிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க மொத்த பற்றியும் நான் அந்த இடத்துல நிராகரிச்சிட்டேன். ஏன் நிராகரிச்சிட்டேன்னா, நான் நிராகரிக்கலை, விஞ்ஞானம் நிராகரிக்குது. பூமி சுற்றுது, சூரியன் அங்கே தான் இருக்குது. ஆக நாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்றது மாத்திரமல்ல உண்மை, அதற்கு பின்னால் இருக்குது. இந்த திரைச்சீலைக்கு பின்னாடி நிறைய உண்மைகள் இருக்குது. இந்த உண்மைகளை கொண்டு நமக்கு முன்னால் நிறுத்துவது தான் ஒரு நவீன கவிதையினுடைய தலையாய பணி. நம்முடைய மனப்பழக்கத்தை, நமக்குள் இருக்கக்கூடிய சிந்தனையை, நாம் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கற்பிதங்களை நமக்கு மறுதளித்து வேறொரு உண்மையை நமக்கு சொல்வது தான் நவீன கவிதையினுடைய அடிப்படையான விஷயமே. ஆக இந்த நவீன கவிதையில்
இந்த நவீன கவிதையில் நிறைய விஷயங்கள் பேசப்படுகின்றன. நவீன கவிதைக்கு ஏராளமான கருப்பொருள்கள் இருக்கின்றன. நான் உங்கள் முன்னால் இப்பொழுது முன்வைக்கப் போகின்ற ஒரு 15 கவிதைகள் என்பது வழக்கமாக இந்த நவீன கவிதைகளுக்குள், நவீன கவிதைகள் என்பதே தன்னளவில் மிகுந்த வலிமையான கவிதைகள் தான். ஆனால் அந்த நவீன கவிதையில் இதுவரை யாரும் தொடாத விஷயங்களை வேறொன்றை பேசிய ஒரு 15 கவிதைகள் வெவ்வேறு தளத்தில். பொதுவாக இங்கு பொது புரிதலில், சமூகத்தினுடைய பொது புரிதலில் கவிதை என்பதை மிக சுலபமாக புரிந்து கொள்கிறார்கள். கவிதை எதையெல்லாம் பேசுகின்றன? கவிதை இங்கு காதல், வரதட்சணை கொடுமை, பெண்ணடிமைத்தனம், அரசியல்வாதிகளுடைய ஊழல், சமூக ஏற்றத்தாழ்வு, இப்படியான மேம்பட்ட மேலோட்டமான காரியங்களை இங்கு இருக்கக்கூடிய நவீன கவிதையில் இருக்கக்கூடிய பிரகடன கவிஞர்களோ அவர்களோ பேசுகிறார்கள். ஆனால் இதை தாண்டி இது மாத்திரமல்ல. இங்கு பொதுவாக இப்போ தமிழில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சினிமாவில் ஒரு வசனம் வரும், ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் சாப்பிடுகிறதே, இதையும் கவிதை என்று நம்புகின்றவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. கரம் சிரம் புறம் நீட்டாது என்றதையும் கவிதை என்றது நம்புகிறவங்க உண்டு. அதெல்லாம் நம்பிக்கிறட்டோ அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் உண்மையாகவே இந்த நவீன கவிதை இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நிராகரித்து வேறொரு உண்மையை பேசக்கூடியது. அதுதான் நவீன கவிதையினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நவீன கவிதை எதற்காக வந்திருக்கிறது என்றால், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மேலோட்டமான சித்திரங்களை மறுதளித்து வேறொரு சித்திரத்தை, வேறொரு உண்மையை நமக்கு சொல்லக்கூடியது. அதுதான் அதனுடைய மிக முக்கியமான தலையாய பணி. பொதுப்புரிதலில், சமூகத்தினுடைய பொதுப்புரிதல், சமூகத்தில் ரொம்ப இந்த நம்ம ஊரில் மலினப்படுத்தப்பட்ட சொற்களில் ஒன்று கவிதை. ஒரு தமிழில் ரொம்ப மலினப்படுத்தப்பட்ட ஒரு சொல்லுன்னு ஒன்று இருக்குது, அது புரட்சி. புரட்சிக்கு நிகராக சீரழிந்த ஒரு சொல் தமிழில் எதுவுமே கிடையாது. புரட்சிக்கு உயிர் இருந்தால், புரட்சி ஒரு நபராக இருந்தால், ஒரு மனிதராக இருந்தால், இப்படியே ஓடி போய் இங்கேருந்து நேராக கிழக்கில் போய் அப்படியே போய் மெரினாவில் குதிச்சு செத்துரும். புரட்சியே அவ்வளவு எதுக்கு வேணாலும் விளம்பரம். இது ஒரு டிவி கடை விளம்பரத்துக்கு புரட்சிகரமான வியாபாரம், புரட்சிகரமான தள்ளுபடி, ஆடி புரட்சின்லாம் நான் பார்த்தேன். ஆடின்றதே ஒரு மூட நம்பிக்கை, அப்புறம் அதில் ஆடி புரட்சி வேறு. அப்போ சில சொற்களை நாம் அதனுடைய அர்த்தத்துலேருந்து ரொம்ப தூரத்துக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு தூக்கி எரிஞ்சிட்டோம். அதனுடைய உண்மையான அர்த்தத்துலேருந்து வேறு இடத்துக்கு தூக்கி எரிஞ்சிட்டோம். அப்போ இந்த புரட்சி போன்ற சொற்கள் எல்லாம் அவ்வளவு மோசமாக தமிழில் பயன்படுத்தப்படுது. அப்போ இப்படியான சொற்களை எல்லாம் நாம் பயன்படுத்துவதன் வழியாக இப்படி நிறைய விஷயங்களை இந்த புது கவிதைகளில் பொதுவாக பேசுவார்கள். புரட்சி கவிதைகள் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்ப்பது, வரதட்சணை, திருமணம் ஆகாத பெண்களை பற்றி பேசுவது, முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை பற்றி பேசுவது, இப்படிலாம் பொதுவாக சமூகத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பேசக்கூடியது. இதை கடந்து இந்த உலகத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. நாம் பார்க்க விரும்பாத அல்லது பார்க்க மறுத்த, இதுவரை நாம் ஒருபொழுதும் அதை கவனிக்க விரும்பாத என்றால் கவனிக்க அதாவது அதை கவனமாக கவனிக்காதது போல் நாம் பாவனை செய்கின்றோம். அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பேசுவது தான் நவீன கவிதையினுடைய அடிப்படைகளில் ஒன்று. நமக்கு வேறொன்றை, பிறிதொன்றும் இல்லாத புதுமை என்று பாரதி சொல்வார். பிறிதொன்றும் இல்லாத புதுமை என்றால் இதுவரை நீங்கள் பார்க்காத கோணத்தில் இந்த வாழ்வை உங்களுக்கு காட்டுவது. எப்படி சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை என்று நாம் சொல்கிறோமோ அதே போலதான் சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை என்பது போல சாஸ்வதமான சில உண்மைகள் இருக்கின்றன. இந்த உண்மைகளையெல்லாம் இந்த கவிதைகள், பொதுவாக மேலோட்டமான கவிதைகள் பேசுவதில்லை. ஆக இதை ஒரு வரையறையாக வைத்துக்கொண்டு நாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் கவிதையில் புதிய கருப்பொருட்கள். நாம் வேற ஒரு விஷயம், ஒரு தமிழ் சமூகத்தினுடைய பொது புரிதல், புரட்சி என்ற வார்த்தை சீரழிந்து போச்சுன்னு சொன்னேன். அதுக்கு நிகராக கவிதையும் கூட சீரழிஞ்சு போச்சு. பொதுவாக சாதாரணமாக எதையே சொல்கிறதுனால ஒரு கவிதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அவர் தன் வாழ்நாளில் கவிதையே படிச்சிருக்க மாட்டார். கவிதைன்னு ஒன்று அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எதுக்கெடுத்தாலும் கவிதை மாதிரி இருக்குது. ஒரு பொதுவான புரிதலில் இப்படி புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்கிறத அழகுனா கவிதைன்னு அவங்க புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளவு தானா? ஒரு கவிதை என்பது அழகு தானா? அதை தாண்டி அதற்கு வேறு அர்த்தங்கள் இல்லையா? அல்ல அதற்கு மேலே வேறு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறதா என்றால் மிக ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த சமூகத்தினுடைய பொது புரிதலில் கவிதை என்பதை பற்றி, இந்த சமூகம் கொண்டு இருக்கக்கூடிய பொது புரிதல்கள் இருக்கக்கூடிய கவிதைகளை தான் நம்ம நிறைய படிக்கிறோம். பத்திரிகைகளில் அதனுடைய இலவச இணைப்பில் வாரம் கவிதைகள் இருக்குது. ஏதோ கவிதைன்னு எழுதுவாங்க. எவ்வளவு பறந்தாலும் ஊர்க்குருவி எவ்வளவு பறந்தாலும் விலைவாசி ஆகிவிட முடியாது அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. ஊர்க்குருவி எவ்வளோ உயரம் பிறந்தாலும் விலைவாசி ஆகிவிட முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்குது. கவிதை இல்லை, கவிதைன்னு அவர் நம்புகிறார்.
அந்த எழுதுகிறவர் நம்புகிறார். ஆக இதையெல்லாம் கவிதைன்னு சொல்லக்கூடிய, இப்படி பத்திரிகையில் வரக்கூடிய, ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய, இலவச இணைப்பில் வரக்கூடிய கவிதைகள், இவையெல்லாம் கவிதைகளான்னா ரொம்ப இரக்கமே இல்லாமல், சிறிது கூட கருணையே இல்லாமல் அவையெல்லாம் கவிதை இல்லைன்னு அறிவிக்கணும், நிராகரிக்கணும். நிராகரித்தால்தான் ஒருவர் நல்ல கவிதையை நோக்கி வர முடியும். அதை கவிதையை நம்பிட்டா ஒருத்தர் அங்கேயே இருக்க வேண்டியதான். மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு பேருந்து பிடித்தோ அல்லது ஒரு ரயிலை பிடித்தோ கிளம்பி வரணும். நான் சென்னைக்கு வர விரும்புகிறேன் என்று மதுரையிலே இருந்தால் மதுரையிலே இருக்கலாம். அதுபோன்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் அங்கே இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு காலத்திலும் நல்ல கவிதை என்றால் என்னவென்று புரிவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக அவையெல்லாம் கவிதையே இல்லை என்று கண்ணை மூடிக்கொண்டு அல்லது நன்றாக கண்ணை திறந்து கொண்டு இரக்கம் இல்லாமல் நிராகரிக்கணும். அதெல்லாம் கவிதை இல்லை. அப்போ தமிழில் நவீன கவிதை என்பது அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. நான் பிச்சமூர்த்தி இருக்கார், மணி இருக்கார், காணாசு இருக்கார், சுந்தராமசாமி, இப்போ மணிசேபுத்திரன் விரிவாக சொன்னார், மணிசேபுத்திரன் இருக்கார், ஞானகுத்தன், கலாப்பிரியா, வண்ணதாசன், சமயவேல், விக்ரமாதித்தன், அதற்கு பிறகு 80களில் வரக்கூடிய யுவன் சந்திரசேகர், சுகுமாரன், அதற்கு பிறகு 90களில் பிரான்சிஸ் கிருபா, இசை, இளங்கோ கிருஷ்ணன், லிபியா அரண்யா, இன்றைக்கு வந்து பேசிவிட்டு போன வெயில், போகன் சங்கர், சங்கர்ராம சுப்பிரமணியன், இன்னும் பெரிய தமிழில் நவீன கவிஞர்கள் என்பது ஒரு பெரிய பட்டியல். இந்த பெரிய பட்டியலில் அவ்வளவு வளமாக தமிழ் கவிதையை, தமிழுக்கு வளமான கவிதைகளை சேர்ப்பித்தவர்கள் என்று இருக்கிறார்கள். இவர்கள் தான் தமிழ் கவிதையை அடுத்த இடத்திற்கு கூட்டி செல்லக்கூடியவர்கள். ஹமீது இருக்கார், மணிசேபுத்திரன், நான் ஹமீதுன்னு சொல்லுவேன், மணிசேபுத்திரன் இருக்கிறார். ஆக தமிழில் தீவிரமாக எழுதக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறார்களா? ஆமாம், இருக்காங்க, காலந்தோறும் இருக்கிறாங்க. இந்த சமகாலத்தில் நம்ம ஊரில் ரொம்ப முக்கியமான கவிஞர்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 100 பேரை சொல்லலாம். சல்மா இருக்காங்க, பெருந்தேவி இருக்காங்க, உமா மகேஸ்வரி இருக்காங்க, குட்டி ரேவதி இருக்காங்க, சுகீர்தராணி, நிறைய பேர் தமிழில் எண்ணற்ற பேர்கள் தீவிரமாக கவிதையில் இயங்கக்கூடியவர்கள் என்று இருக்கிறார்கள். அப்போ இந்த கவிதையில் இது பொதுவான சமூக புரிதல், இந்த விஷயங்களை தான் பேச முடியும் கவிதையில். காதல், வரதட்சணை கொடுமை, சமூக மாற்றங்கள், இப்படி தான் பேச முடியுமா? இதை தாண்டி வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கா? எதையெல்லாம் பேச முடியும் அப்படின்னா, ஒரு உண்மையான உண்மை, நீங்கள் எதை பற்றி வேண்டாலும் கவிதையில் பேசலாம். ஒரே ஒரு நிபந்தனை, அது கவிதையாக இருக்கணும். அது மட்டும்தான் நிபந்தனை, வேறு ஒன்றுமே நிபந்தனையே கிடையாது. எதை பற்றி வேண்டுமானாலும் ஒருவர் பேச முடியும் என்றால் பேச முடியும். என்னையவே இங்கே பார்க்க பயமாக இருக்குது, நான் தான் இருக்கேனா, அங்கே வேறு இருக்குது ஸ்க்ரீனில். ஆக திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்து வேறு யாரோ ஒருத்தர் என்னைய மாதிரியே கேட்குறாரேன். அப்போ எதை பற்றி வேண்டுமானாலும் தமிழில் எழுதலாம். ஒரே ஒரு நிபந்தனை, வழக்கமாக நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. சொர்க்கத்திற்கு போக என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நல்லதெல்லாம் செய்யணும். நரகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் கெட்டது செய்யணும். ரெண்டுமே கிடையாது. சாகணும், அதான் முதல் நிபந்தனை. அப்புறம் தான் அடுத்து, அப்புறம் நரகம் சொர்க்கம்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம். அப்புறம் தீச்சட்டியில் போட்டு நம்மளை டீப் ஃப்ரையில் வறுக்க போகிறாங்களா, அப்புறம் நம்மளை வந்து இப்போ ப்ரெஷர் குக்கரில் போடுவாங்களா, எண்ணெய் சட்டியில் போடுவாங்களான்றதெல்லாம் அப்புறம். முதலாவதாக சாகணும், செத்தாக போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அது நம்ம செய்ததை பொறுத்து. பெரும்பாலும் நம்ம இங்கே இருக்கவங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போவோம். அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக இல்லைன்னா போர் அடிச்சிடும். சொர்க்கத்தில் யார் இருப்பாங்க? நல்லவர்களாக இருப்பாங்க, ரொம்ப அலுப்பாக இருக்கும். நான்லாம் போகிறதா திட்டம் இல்லை. ஆக 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 நாம் ஒரு தமிழ் கவிதையில், தீவிரமான இந்த தமிழ் கவிதையில் எதை பற்றி வேண்டுமானாலும் பேச முடியும் என்றால் பேச முடியும். அது கவிதையாக இருக்க வேண்டும். அப்படி தமிழ் கவிதையில் புதிய பாடுபொருள்களை கொண்ட, புதிய கருப்பொருட்களை கொண்ட ஒரு 15 கவிதைகளை நாம் இப்பொழுது இங்கே பார்க்கலாம். இந்த 15 கவிதை மட்டும்தானே, நிறைய இருக்குது. அதில் ஒரு 15ஐ ஒரு காலக்கிரமமாக பழைய மாஸ்டர்ஸ்லேருந்து இன்றைக்கு வரைக்குமான அளவில் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். இது ஏன் முக்கியம், எந்த வகையில் இது வந்து இந்த கவிதைகள் எந்த கருப்பொருளை எடுத்திருக்கு, எந்த வகையில் முக்கியன்றதை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு வரலாம். முதல்ல இந்த கவிதை, இது தமிழில் ஒரு முக்கியமான, மிக முக்கியமான தமிழ் கவிதையினுடைய ஒரு முன்னோடிகள், மாஸ்டர் என்று சொல்லலாம் என்றால் சொல்லலாம். ஞானகுத்தனுடைய கவிதை. இந்த கவிதை யாராவதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? யாராவது இந்த கவிதையை படிக்கலாம். சைக்கிளில் கமலம். அப்பா மாதிரி ஒருவன், அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான். மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் பழகினான். தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பாள். ஹேண்ட்மைக் இருக்கா ஹென்றி? இல்லை, நான் இப்போ நகர்ந்து போகிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே.
நீங்கள் பார்த்துக்கலாம், நாளில் பார்க்கணும், என்னையில் தெரியணும். அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான். மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்களூர் கமலம் சைக்கிள் பழகினாள். தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பால், திரும்பும்போது கடைக்கு போவாள். மிளகுக்காக மறுதரம், கடுகுக்காக ஒரு தரம், கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காற்றாய் பரப்பால். வழியில் மாடுகள் எதிர்பட்டாலும் வழியில் குழந்தைகள் எதிர்பட்டாலும் இறங்கிக் கொள்வாள் உடனடியாக. குழந்தையும் மாடும் எதிர்படா வழிகள் எனக்கு தெரிந்து ஊரிலே இல்லை. எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் விடுகிறாள், என்மேல் ஒரு முறை விட்டாள், மற்றபடிக்கு தெருவில் தான் விட்டாள். இந்த கவிதை ஏன் முக்கியமான கவிதை, அப்புறம் இதில் ஏன் முக்கியமான, இதில் ஒரு புதிய கருப்பொருள் இருக்குன்னா, இந்த கவிதை எழுதுறது ஒரு 1960களின் கடைசியில் 70ல் எழுதியிருப்பார். அப்போ அன்றைக்கு சைக்கிள் ஓட்டுவது என்பது, பெண்கள் சைக்கிள் ஓட்டுவது என்பது குறைவு தான், அப்படி தான் சொல்லணும். ஆனால் இந்த சைக்கிள் ஓட்டக்கூடிய கமலத்தை சொல்வதின் வழியாக ஞானக்குத்தன் நமக்கு என்ன சொல்கிறார்? இந்த கவிதையில் என்னெல்லாம் இருக்குது? இந்த கவிதை வெறுமனே ஒரு சைக்கிள் ஓட்டுற பொண்ணை பற்றி மாத்திரம் கவிதையா அப்படின்னா உறுதியாக இல்லை. இந்த கவிதையில் முக்கியமான சில வரிகள்லாம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கவிதை பாடுபொருளாக ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய பெண்ணை பற்றியான ஒரு கவிதை. நான் நடந்து பேசுகிற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய கமலம்ன்ற ஒரு பொண்ணை பற்றியான கவிதை தான். ஆனால் அது பாடுபொருளாக கருப்பொருளாக ஒரு சைக்கிள் ஓட்டுற பொண்ணை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவே ரொம்ப முக்கியம் ஒன்று. ஆனால் அதை தாண்டி இந்த கவிதை சைக்கிள் ஓட்டுற பெண் அந்த கமலத்தின் வழியாக வேறு பல்வேறு விஷயங்களே நமக்கு சொல்லுது. அதான் ரொம்ப முக்கியமான இந்த கவிதை. இந்த கவிதை எழுதி ஒரு 50 வருஷம் ஆகுது. 50 வருடத்துக்கு பிறகும் இப்படியான ஒரு அரங்கத்தில் 2025 மே மாதம் 13ஆம் தேதி மாலை 5:25க்கும் இந்த கவிதை உயிரோடு இருப்பதற்கான காரணம், இந்த கவிதை வேறு பல்வேறு விஷயங்களை பேசுது. முதல்ல ஒரு வரி இருக்குது, அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான்னு ஒரு வரி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. ஏன் அப்பா உதவலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்பா இருந்தார்னா அப்பா சொல்லி கொடுத்துருப்பார். அப்பா மாதிரி ஒருவன் உதவினான், அது ரொம்ப முக்கியம். இதிலேயே உங்களுக்கு அந்த பெண்ணினுடைய குடும்ப சித்திரம், அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு யார் இருக்கா அப்படின்றத பற்றியான ஒரே வரி, அந்த ஒரு வரி அது சொல்லிடுச்சு. அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு பிரெட் வின்னர்ன்றது கிட்டத்தட்ட தமிழில் சொன்னால், இங்கிலீஷில் பிரெட் வின்னர், தமிழில் சொன்னால் அந்த வீட்டில் பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவர் என்பவர் ஆணுன்றது யாரும் இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்லித்தராங்க. அப்பா மாதிரி ஒரு வயதான ஒருத்தர் சைக்கிள் கற்றுக் கொடுத்தார், அவர் அப்பா அல்ல. அதுலேயே நம்மளுக்கு அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை, அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கான்றது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் பழகினார். ஓகே. அதுக்கு பிறகு வரிசையாக வேலைகள் இருக்குது. தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பால், திரும்பும்போது கடைக்கு போவால். மிளகுக்காய் மறுதரம், கடுகுக்காய் ஒரு தரம், கூடுதலாய் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காற்றாய் பரப்பால். இந்த பத்தியின் வழியாக உங்களுக்கு இன்னொன்று வேறு என்ன தெரியுது? வேற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு அந்த பொண்ணுடைய ஒரு 5-6 வேலை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு இதில் என்ன இருக்குது? சொல்லுங்கள். பாண்டியன் உங்கள் பேர்? சாரி, மணிகண்டன். சொல்லுங்கள் மணிகண்டன், சத்தமாக சொல்லுங்கள். ஒன்று, மணிகண்டன் சரியாக சொல்கிறார். அவள் பள்ளிக்கு போகல. 1. 2, எல்லா வேலையும் செய்கிற பொண்ணு அந்த பொண்ணாக தான் இருக்காங்க. திரும்ப 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 போனோம். அப்புறம் அதில் ஒரு முக்கியமாக ஒரு வரி இருக்குது, கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் துறவை காற்றாய் பரப்பால். போயிட்டு வந்த பிறகு தோணுது காசு ஒருத்தர் கடையில் கூட வாங்கிட்டாங்கன்னு, அதுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு திரும்ப ஒரு தடவை போவா. அப்போ பணம் அந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கூடுதலான விஷயத்துக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்க யாராவது போவாங்கன்னா அந்த பொண்ணு போவா. அவங்க வீட்டில் அப்படியான ஒரு கஷ்டங்களும் நெருக்கடிகளும் இருக்கின்றன. இந்த பற்றி நம்மளுக்கு சொல்லாமல் சொல்வது என்பதெல்லாம் அந்த விஷயந்தான். அடுத்து ஃபன்னாக சொல்கிறார். அந்த பொண்ணுக்கு அந்த ஃபன் மாத்திரம் இல்லை. அடுத்த வரி, வழியில் மாடுகள் எதிர்பட்டாலும் வழியில் குழந்தைகள் எதிர்பட்டாலும் இறங்கிக் கொள்வாள் உடனடியாக. இதில் வேற ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வரியில் என்ன சொல்கிறார் ஞானகுத்தன்? நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். சத்தமாக மைக் வேணுமா? மைக் கொடுத்துருங்க. சொல்லுங்கள். இருக்கலாம். மைக் ஆனல். அவங்களோட உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அவங்களால சைக்கிள் பெருசாக இருக்குது. சரி, அப்புறம் அவங்க சொல்கிறதான் சரி. அந்த சைக்கிள் இன்னும் முழுசாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அதில் என்ன ஒரு பெரிய பெரிய துயரம் என்னென்னா, இந்த வரி ரொம்ப துயரமான ஒரு வரி. ஏன் துயரமான ஒரு வரினா, சைக்கிளை முழுசாக கற்றுக்கிட்டெல்லாம் போகிறதுக்கெல்லாம் பெரிய அவகாசமெல்லாம் இல்லை. அரையும் குறையுமா நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். அன்றைக்கு ஒரு பழைய
சாப்ளினுடைய மாடர்ன் டைம்ஸில் ஒரு காட்சி வரும். எடுத்தோடனே அவசரமாக யுத்தத்துக்கு கிளம்பணும்னோடனே சாப்ளினை கூப்பிடுவார், ஜெனரல் கூப்பிடுவார் தளபதி. உடனே சாப்ளினும் அந்த விமானத்தை எடுத்துகிட்டு பறந்துடுவார். பறந்தால் பயங்கரமான 2 விமானத்துக்கு நடுவில் சாப்ளின் அந்த விமானத்தை ஓட்டிகிட்டு போயிடுவார். உடனே தளபதி அப்படியே அசந்து போயிடுவார். இன்னும் இவ்வளோ பிரமாதம் ஓட்டுற, நல்லா பயிற்சி எடுத்திருக்கேன்னு கேட்பார். இல்லை சார், இதான் முத தடவை அப்படின்வார். அவ்வளவுதான். அது மாதிரி இந்த பொண்ணுக்கு அதற்கான அவகாசம் எல்லாமே இல்லை. கொஞ்சம் சைக்கிளை மெதுவாக படித்து போகிறதுக்கான அவகாசமே கிடையாது. அதான் ரொம்ப முக்கியமான, அதற்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கான அவகாசமே இல்லை. அப்போ யார் ஏத்தாப்பில் வந்தாலும் அந்த பொண்ணு குதித்து வண்டியிலேருந்து கீழே இறங்கிடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பயம். ரைட். இதுக்கு அடுத்த ஒரு வரி சொல்கிறார். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. குழந்தையும் மாடும் எதிர்ப்படா வழிகள் எனக்கு தெரிந்து ஊரிலே இல்லை. அந்த ஊரில் அப்படி ஒரு சந்தே ரோடே கிடையாது. எல்லா ரோட்லேயும் சைக்கிளும் குழந்தைகளும் மாடுகளும் இருப்பா. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ண, பெரும்பாலும் உருட்டிக்கிட்டு தான் போயிருக்கணும். பாதி நேரம் ஓட்டியிருக்கு, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அந்த பொண்ணு விடாப்பிடியாக சைக்கிளை ஓட்டினாள். அதுக்கடுத்து கடைசி ஒரு வரி இருக்குது. எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் விடுகிறாள், என்மேல் ஒரு முறை விட்டாள், மற்றபடி தெருவில் தான் விட்டாள். அது ஞானக்கூத்தன் மேலேயா இருக்கலாம், யார் மேலேயானும் இருக்கலாம். ஆக அது ஒரு வேற ஒரு ஃபன். அப்படியெல்லாம் ஆட்கள் மேலே மோதுறதும் உண்டு. கமலம் என்மேல் ஒரு முறை விட்டாள், மற்றபடி தெருவில் தான் விட்டாள் அப்படின்னு சொல்லி அது ஞானக்கூத்தனுடைய ஸ்டைல். ஆக ஒரு இந்த கவிதையை வெறுமன ஒரு நம்மை சிரிக்க வைக்கிற கவிதை மாத்திரமா தான் இல்லை. இந்த கவிதைக்குள்ள பெரிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய வறுமை சித்திரம், அதில் ஒரு பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படுறது, அவ்வளோவத்தையும் இந்த கவிதைக்குள்ளே வச்சுருக்காரு. இது அதிகபட்சமாக ஞானக்கூத்தன் இந்த பொண்ணை எப்படி பார்த்துருப்பாரு, வீட்டுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க. நம்ம நிறைய பேர் இப்படியான பெண்களை, நீங்கள் இந்த தலைமுறையில் கொஞ்சம் குறைவு, போன தலைமுறையில் சைக்கிள் ஓட்டுறதுன்றது கொஞ்சம் ஆச்சரியம். இப்போ பைக்கெல்லாம் ஓட்டுற பெண்கள்லாம் இருக்காங்க, அது வேறு. அப்போயெல்லாம் சைக்கிள்ன்றதே கொஞ்சம் ஆடம்பரமான விஷயம். இந்த நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அது 70கள் 80கள் எல்லாம் பிறந்தவர்களுக்கு சைக்கிள் என்பதே பெரிய ஆடம்பரம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் சைக்கிளில் வர்றான்றதே ஒரு பெரிய ஆடம்பரம் தான். சைக்கிள் என்பது ஆடம்பரம்ன்றது இன்றைக்கி கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் உங்களுக்கு. இதே ஊரை பற்றி, இந்த சென்னையை பற்றி புதுமைப்பித்தனுடைய ஒரு வரி இருக்குது. நகரத்தில் தர்மம் என்பது ஒரு ஆடம்பர வஸ்து அப்படின்னு ஒரு கதையில் தொடங்குவார். இல்லைனா வேற ஒரு புதுமைப்பித்தனுடைய இன்னொரு வரியை சொல்லலாம். கருணை என்பது ஒரு கிழங்கின் பேராக ஆகிவிட்ட ஒரு காலத்தில் அப்படின்னு வரும். அது மாதிரி சைக்கிள் என்பது ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் ரொம்ப ஆடம்பரமான ஒரு விஷயந்தான். அப்படியான ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைக்கிள் ஓட்டின பொண்ணை பற்றி ஞானக்கூத்தன் ஒன்று சொல்ல வர்றார். சொல்வதின் ஊடாக நிறைய விஷயம் சொல்கிறார். அப்போது ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி பேச முடியுமா, ஒரு கவிதையில் கொண்டு வர முடியுமா, அந்த கவிதையை ஒரு மிகச்சிறந்த கவிதையை ஆக்க முடியுமா என்றால் ஒரு மகத்தான கவிஞனால் அதை ஆக்க முடியும். அதற்கு 50 வருஷமாக, அந்த கவிதை 50 வருஷமாக 55 வருஷமாக, துல்லியமாக எனக்கு வருடத்தில் 70களாக இருக்கலாம். 70னா இன்றைக்கி 55 வருஷம் கழித்தும் ஒரு கவிதை உயிரோடு இருக்குது. அப்படியே உயிர்ப்பார் ரத்தம் சதையுமாக இன்றைக்கும் நம்ம இத்தனை பேர் உட்காந்து 50 பேர் இருப்போமோ, அந்த 50 பேர் மத்தியில் அரங்கத்திலும் செல்லுபடியாகக்கூடியதாக அந்த கவிதை இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது இந்த கவிதைக்கு, இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு புதிய கருப்பொருள் என்றால் அந்த புதிய கருப்பொருளை இப்படித்தான் கையாளணும், இப்படித்தான் இருக்கணும் அந்த கவிதை. ஒரு காட்சி மாத்திரம்தான் பார்த்துருப்பார் ஞானக்கூத்தன். அந்த காட்சியிலிருந்து அவர் விவரித்து கொண்டு போகிறார். அதை சொல்கின்ற விதத்தில் அதை எவ்வளோ வலிமையாக, துல்லியமாக, உண்மையாக, அதற்குள் எல்லா விஷயத்தையும் பொதித்து சொல்வதன் வழியாக அந்த கவிதை அப்படி நிலை பெறுகிறது. அடுத்த கவிதை ஒரு வார்த்தை மட்டும் அங்கிட்டு போயிடுச்சு. அதனால் அதை ஏதோ சீன கவிதை மாதிரிலாம் நினச்சிடாங்க, அது தப்பாக அங்கிட்டு போயிருக்கு. மிச்சப்படி தமிழ் கவிதை தான் அது. இந்த கவிதை எழுதினவர் கல்யாண்ஜி. பிரெய்லியில் ஒரு பிரார்த்தனை, தமிழினுடைய மற்றொரு மகத்தான மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். கல்யாண்ஜி என்ற பேரில் கவிதைகள் எழுதுவார், வனதாசன் என்ற பேரில் சிறுகதைகள் எழுதுவார். தமிழுடைய மிக 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 முக்கியமான கவிஞர்களில் ஒருவர். அவருடைய கவிதை தான் இது. கதிராடும் சோளத்தில் காற்றாட, மார்கழி பனிவிலகா இளவெயிலில் பாட்டெழுதும் மௌனத்தில் சர்ச்சு ஆழ்ந்திருக்க, ஆளுயர சர்ச்சில் ஆழ்ந்திருந்த சர்ச்சில் ஆளுயர சிலை இல்லை, அலங்கார படமில்லை, பாதிரியார் பைபிளுடன் 10 விரல் ஆர்கனுடன் காத்திருக்க வந்தார்கள் கைப்பிரம்பில் வந்தார்கள் பிரம்பில் கால் உணர்வில் கண் படைத்த பாலகர்கள், அவர்கள் பாட்டெல்லாம் சித்திரங்கள் அப்படின்னு இந்த கவிதை யாராவது சொல்ல முடியுமா? அந்த கவிதை என்ன சொல்லுது? இந்த கவிதைக்கு ஒரு தலைப்பு இருக்குது, அதான் சாவி. பிரெய்லியில் ஒரு பிரார்த்தனை இந்த கவிதையினுடைய தலைப்பு. பார்வையற்றவர்கள். அப்புறம் அடுத்து சரிமணிகண்டன். வேற சொல்லுங்கள்.
என்ன சொல்லுது இந்த கவிதை? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இன்னும் இப்போ வாசிக்க முடியுது இல்லையா? இன்னொரு தடவை வாசிக்கணுமா? இந்த கவிதை யாருக்காவது ஏதாவது கொடுக்குதா? என்ன சொல்லுது? ம், வேற மணிகண்டன் அல்லாமல் வேற அருளினியன் சொல்லுங்கள், படிக்கிறீங்களா? வேற மை எங்கே இருந்து போகிறோம்? ம், ஆமாம், உங்கள் பார்வையற்றவர்கள். ம் ம் கா என்னங்க? ம் ஆ மட் ம் பாட்டெழுதும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்த சர்ச்சில் ஆளுயர சிலை இல்லை, அலங்கார படமில்லை, பாதிரியார் 10 விரல் பைபிளுடன் காத்திருக்க வந்தார்கள், கைப்பிரம்பில் கால் உணர்வில் கண்படைத்த பாலகர்கள். இந்த கவிதையை ஒரு இப்படி சொல்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்தில், என் வாசிப்பு அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த கவிதை என்பது ஒரு ஓவியம், ஒரு சர்ச்சில் எல்லா பேரும் காத்திருக்காங்க, வரணும், ஏதோ ஒரு நடக்க போகுது. ரொம்ப ஒரு குட்டி சர்ச்சு, பெரிய பிரமாண்டமான சர்ச்சில், ஒரு சின்ன ஊரில். நீங்கள் தெற்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன சின்ன சர்ச்சுகள் இருக்கும். தமிழ்லேயே ரொம்ப அருமையான கவிதைகள்லாம் உண்டு. சபரிட்டே ஒன்று, எங்கள் ஊர் தேவாலயம்னு சர்ச்சிட்ட சபரிட்ட ஒரு கவிதைகளாக இருக்கும். சின்ன சர்ச்சுகள் இருக்கும், ஆளே இருக்க மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு சின்ன சர்ச்சு, ஒரே அமைதி. பாட்டெழுதும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்த சர்ச்சில் அவ்வளவு அமைதி. அங்கே எல்லா பேரும் காத்திருக்காங்க, பாதிரியார் காத்திருக்கார், எல்லாரும் காத்திருக்காங்க. அப்போ வர்றாங்க. எப்படி வர்றாங்க? காத்திருக்க வந்தார்கள், கைப்பிரம்பில் கால் உணர்வில் கண்படைத்த பாலகர்கள். வந்து ஒரு மியூசிக் ஒன்று வாசிக்கிறாங்க. அவர்கள் பாட்டெல்லாம் சித்திரங்கள். அது பிறகு ஆர்கன் இருக்கும்லே, அங்கே ஒரு பியானோ இருக்கும், வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மியூசிக்கில் இருந்து அப்படியே மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அரூபமான நிறைய உங்களுக்குள்ள சிந்தனைகள், ஏதோ உருவங்களும் சித்திரங்களும் தோன்றும். அதைத்தான் சொல்கிறார். அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் ஒரு 10 பேர் பார்வையற்றவர்கள் வந்தாங்க, அவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் பாட்டெல்லாம் சித்திரங்கள்ன்றார். தமிழினுடைய ரொம்ப அரிதான, ரொம்ப அபூர்வமான, மிக அழகான கலையமைதி பொருந்திய ஒரு பெயிண்டிங் மாதிரி அப்படின்னு சொன்னால் இந்த கவிதையை சொல்லலாம். அப்போது ஒரு சர்ச்சினுடைய அமைதியை அங்கு வந்து வாசிக்கக்கூடிய ஒரு பார்வையற்றவர்கள் உருவாக்கக்கூடிய, நம் மனதுக்குள் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் உணர்வெழுச்சியை, நமக்கு அவர்கள் தரக்கூடிய சந்தோஷத்தை, பரவசத்தை இந்த கவிதை சொல்லும். அப்போ இதை ஒருத்தர் வந்து எழுத முடியும்னு தோன்றதான் தமிழ் கவிதையினுடைய புதிய கருப்பொருள்களை. இதை எழுத முடியும் ஒருத்தர்னால். இந்த சர்ச்சில் இந்த நேரத்தில் காத்திருந்த அந்த சமயத்தை பற்றி எழுத முடியும்னு கல்யாண்ஜிக்கு தோணுது. அந்த எழுத முடியும்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பொயட்டோட ரொம்ப முக்கியமான வேலை. எதை எழுதணும்னு ஒரு பொயட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் எழுதுறதுக்கு பேர் பொயட்டோட வேலை இல்லை. அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒன்றை சொல்வதின் வழியாக, அதை மிக அழகியலோடு சொல்வதன் வழியாகத்தான் ஒரு கவிதை நிலை பெறுது. அந்த வகையில் இந்த கவிதைக்குமே வயசு கிட்டத்தட்ட 1970 அவருடைய முதல் தொகுப்பில் ஏதோ வருது. கிட்டத்தட்ட இந்த கவிதைக்கும் வயது 50 இருக்கும். இவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த கவிதை நிற்பதற்கான காரணம், இந்த கவிதை நமக்கு உருவாக்கக்கூடிய மன சித்திரங்கள், பரவசம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மியூசிக் கேட்ட பிறகு அந்த இடமே என்னாச்சு? அவர்கள் அப்படி கண் தெரியாதவர்கள் தான். நான் வாசிக்க ஆரம்பித்த பிறகு நமக்கு அவங்க உருவாக்கின சித்திரங்கள், அவங்களுக்கு அந்த சித்திரங்கள் தெரியவே தெரியாது. அதனால தான் கவிதைக்கு அந்த தலைப்பு வைக்கிறார், பிரெய்லியில் ஒரு பிரார்த்தனைன்னு வைக்கிறார். இந்த பிரெய்லியில் ஒரு பிரார்த்தனைன்ற வார்த்தையே ரொம்ப துயரமானது. அவங்களுக்கு கடவுளே தெரியாது. அவங்களுக்கு கடவுளே கருப்பா சிவப்பான்னு கடவுளே தெரியாது. அவங்களுக்கு கடவுள் என்ன நிறம் உண்டா பார்வையற்றவர்களுக்கு கிடையாது. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கருப்பு தான். அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கனவுகள் எப்படி வரும்? அப்படி தான் வரும், சத்தமாக தான் வர முடியும், வேறு மாதிரி எப்படி வர முடியும்? வாழ்க்கையில் பிறவி பார்வையற்றவர்களுக்கு என்ன கனவுகள் வரக்கூடும்? கனவுகளே வராது, வரலாம், சவுண்டாக வரும். அப்படிப்பட்டவங்க நமக்கு ஒன்று தர்றாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த பாட்டனுடைய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இறைச்சி பொருள்னா அவங்க நமக்கு ஒன்று தர்றாங்க. அது பூராமே சித்திரமாக இருக்குது. அதை வாசிக்கிறவனுக்கு இல்லை, அது வாசிக்கிறவனுக்கு அந்த சித்திரமே இல்லை. அதுதான் அந்த கவிதையை அவ்வளோ பயங்கரமான, துயரமான, மிக நல்ல கவிதையாக மாற்றுது. அடுத்தது இது நம்ம இப்போ மவுண்ட் ரோடில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா கிரீம்ஸ் ரோடு இருக்குது. இங்கேருந்து ஒரு 200 அடி தள்ளி போய் லெஃப்ட் எடுத்தோம்னா
அதான் கிரீம்ஸ் ரோட், அப்போலோ மருத்துவமனைக்கெல்லாம் போகக்கூடிய ரோடு, லலித் கலா அகாடமி எல்லாம் கூட இங்கே நிற்கிறோமா, இங்கேருந்து லெஃப்ட்டில் போய் லெஃப்ட் எடுக்கணும். பெருந்தேவியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. கிரீம்ஸ் ரோடில் ஒரு காலத்தில் எனக்கு சிரிப்பு இருந்தது. தலைப்பே ஒரு நாவலுக்கு உண்டான தலைப்பு தான். கிரீம்ஸ் ரோடில் ஒரு காலத்தில் எனக்கு சிரிப்பு இருந்தது. கவிதையை படிப்போம். நட்பு நட்பாக இருந்த காலம் யாருக்குத்தான் இருந்திருக்காது, ஆனால் வாருங்கள் அது இறந்த காலம். அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறோம், ஒரு பாஸ் விட்டுக்கலாம். நட்பு நட்பாக இருந்த காலம் யாருக்குத்தான் இருந்திருக்காது, ஆனால் பாருங்கள் அது இறந்த காலம். அப்புறம் கிரீம்ஸ் ரோடு, சென்னை 6,06,000. இறந்த காலத்தில் பேபி கடை தேநீர் சுவை போல, தேநீர் சுவை போல பேபி இப்போது இல்லை. நண்பர்களின் பரிசுத்த கண்களும் தான் என் கண்களும் தான். அந்த காலத்திலுடைய அந்த டீயோ பேபி கடையோ அவரோ இப்போ இல்லை. நண்பர்களுடைய பரிசுத்தமான கண் என்னுடைய கண்களும் தான். அவை அப்போதெல்லாம் பளிங்காக இல்லை. இந்த பளிங்காக இல்லைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம உண்மையாகவே நம்மளுடைய இயல்பான பரிசுத்தத்தில் நம்மளுடைய கண்கள் மிளிர்க தொடங்குகின்ற ஒரு காலமும், நாம் பின்னாடி நம்ம ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆகிறதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. ரெண்டுக்குமே எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது மதுரையில், மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்தவ மிஷினரி நடத்தக்கூடிய ஒரு மருத்துவமனை தான். அங்கே பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் மதுரையில் நாங்கள் மிஷன் ஹாஸ்பிட்டலில் பிறந்த பிள்ளைகளை தனியாக கண்டுபிடிக்க முடியும். கண்ணை பிறந்தவுடனே தொடப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருடத்துக்கு அவங்க கண் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். என் தம்பி அங்கே தான் பிறந்தான், இப்போ இல்லை என் தம்பி. அப்படியே கண் பளிச்சுன்னு இருக்கும். ஒரு கூட்டத்துக்குள்ளே இருந்தால் மதுரைக்காரர்கள், பழைய மதுரைக்காரர்கள், நீ மிஷன் ஆஸ்பத்திரியில் பிறந்தியான்னு பார்த்தோன்னே கேட்டுருவாங்க. அது மாதிரி இயல்பாக நம் கண் பளிங்காக இருக்கிறது ஒன்று இருக்குது. பின்னதாக நம்மளாக அதை கிறிஸ்டல் கிளியராக மாற்றிக்கிறதுன்றதில் ஒரு செயற்கைத்தன்மை இருக்குது. அதைத்தான் சொல்கிறாங்க. அவை அப்போதெல்லாம் பளிங்காக இல்லை. அதன் பின் எத்தனை நகரங்கள், கஃபேக்கள், பார்கள், 360 டிகிரி உயர்த்தம். அதுக்கு பிறகு நிறைய ஊர், நிறைய பார், நிறைய கஃபே, ரவுண்ட் அப்படியே ஒரு 360 டிகிரியில் ஒன்றும் உயர்த்தம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஆன்மாவின் உருக்குலைவு. ஆனால் மாற்றத்துக்கு தான் எத்தனை தடித்த குரல். மாற்றத்துக்கு ரொம்ப இந்த பிக் பாஸ்லாம் ஒருத்தர் பேசுவார், நீங்கள் இப்போ ரூமுக்கு வாங்கணும். மாற்றத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தடித்த குரல். எல்லாம் முடிந்து விட்டதுன்னு அது அறிவிக்குது. நிஜமாகவா? மாற்ற கடவுளுக்கு முன் மண்டியிட்டு கதறி அழுபவர்கள் இரவில் தான் அழுவார்கள். அது அடுத்து, மாற்ற கடவுளுக்கு முன் மண்டியிட்டு அழுபவர்கள் இரவில் தான் அழுவார்கள். ஏன்னா பகல் அழுதா எல்லா பேரும் பார்த்துருவாங்க, தனியாக போய் உட்காந்துருது, எல்லாமே மாறிடுச்சா, அவ்வளோதானா, போயிடுச்சா அப்படின்னு. அடுத்து, நிலாவின் ஒரு துண்டோடு தான் துக்கத்தை விழுங்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு, நிலா இருக்கும் வெளியில், நிலா நம்மளை பார்த்துக்கிட்டோம். அப்போ தான் நிலாவின் ஒரு துண்டோடு தான் துக்கத்தை விழுங்க முடியும். பின்னர் அடுத்த நாள் புன்னகைகள், அலாவலாவல்கள் எல்லாம் நடக்காதது போன்ற பாவனை. அந்த தேநீரை சுவைக்கும்போது தான் நான் செத்தது தான் கடைசியாக செத்தது, வாழ்ந்ததில்லை. வழக்கமாக வேறு ஒரு வழக்கமான கவிஞர்கள்லாம் அப்பொழுது தான் நான் கடைசியாக வாழ்ந்ததுன்னு எழுதுவாங்க. பெருந்தேவி ரொம்ப முக்கியமான போயிட்டு அப்படி எழுத மாட்டாங்க. அப்போ செத்தது தான் கடைசியாக செத்ததுன்றாங்க. ஒரு பழைய நாட்டுப்புற பாட்டில் ஒரு வரி வரும், திரும்பி நல்லா சாகலாமே ஜெகம்பூரா ஆளலாமேன்னு ஒரு வரி இருக்குது. திரும்பி நல்லா சாகலாமே ஜெகம்பூரா ஆளலாமேன்னு ஒன்று இருக்குது. இப்படி சாக வேணாம், நல்லா சாகலாம், ஜெகம்பூரா ஆளலாம், அப்புறம் சாகலாம் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த வரி இருக்குது. அப்போ செத்தது தான் நான் கடைசியாக செத்தேன். அந்த சந்தோஷத்தில் நான் செத்ததுக்கு நிகராக அதுக்கு பிறகு இருக்கும், அது வேறு. ஆனால் அப்போ செத்தது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கவிதை ஏன் இவ்வளோ முக்கியமான இருக்கா? இந்த கவிதை நம்ம வாழ்க்கையினுடைய நாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆன்மாவை விற்று வேறொரு ஆளாக மாறி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே இல்லாமல், உண்மை நம்ம வாழ்க்கையிலேருந்து எங்கேருந்தோ தூரம் போய் என்னென்னவோ ஆகிட்டோம். இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியும், நம்ம எல்லாமே ஒரு நகரத்தில் வாழ்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டிலே பெரிய நகரம். இந்த நகரத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு பழைய கவிதை இருக்குது நகரத்தை பற்றி. என்ன சேகர் பார்த்து 20 வருஷம் ஆச்சு, 24 வருது வரட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் 2 பேர் நிற்கிறாங்க. என்ன சேகர் பார்த்து 20 வருஷம் ஆச்சு, 24 வருது வரட்டா அப்படின்னு சொல்லி பஸ் ஏறி போயிடுவார். இந்த நகரம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் நகரத்தில் மனிதர்களை பார்ப்பதில்லை அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நகரத்தில் ஒருவர் வேலை செய்கின்ற இடமும் அவருடைய வீடும் தூரமாக இருக்குது. அவர் அங்கேருந்து அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போகணும். ஏன் அவர் நிறுவனத்துக்கு பக்கத்துலேயே வேலைக்கு போக முடியாதுன்னா, அங்கே போக முடியாது, நாங்கள் வாடகை ரொம்ப கூடுதலாக இருக்கும். அப்போ அவர் ஆவடியிலேருந்து கிளம்பி பெருங்குடி வருவார், அப்புறம் திரும்ப போவார்.
இந்த ஆவடியில் பெருங்குடியிலேருந்து திரும்ப ஆவடி போகிறதுக்குள்ள அவருடைய அவ்வளவு அன்றைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மனித சாரமும் உறிஞ்சப்பட்டுரும். அவர் வீட்டுக்கு வெறும் சக்கையாக போய் சேர்வார். அப்போ இந்த நகரத்துக்குள்ளே இயல்பாக பல விஷயங்கள் இயல்பாக நடக்காது. இப்போ எங்கள் ஊர்லலாம் நான் மதுரையிலலாம் நாங்கள் இப்போ டவுனுக்குள்ளே போனோன்னா எதிர்த்தாப்பில் தெரிந்தவர்கள் ஒரு 5 பேரையோ 10 பேரையெல்லாம் பார்க்க முடியும். பார்ப்பாங்க, நிற்போம், பேசுவோம், டீ குடிப்போம். இப்படி ஒன்று சென்னையில் நிகழ்வதற்கான சாத்தியமே இல்லை, உறுதியாக கிடையாது. இப்போ அருளினியன் திருச்சிக்காரு மலைக்கோட்டை போனார்னா 2 பேரையாவது பார்த்துருவார், நின்று பார்த்துட்டு. அப்படி ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. யாரும் யாரையும் பார்க்க வேணாம். பெசன்னவருக்குள்ளே இருந்தால் பெசன்னவருக்குள்ளே இருக்கக்கூடிய செந்தில் வருவார், பார்ப்போம், இப்படி தான். இதை தாண்டி வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா, இப்போ நான் வந்து டி நகரில் போயிட்டுருக்கேன்னா எனக்கு தெரிந்த ஒருவரை கூட அங்கே பார்க்கவே முடியாது. அங்கே அடையாளமே கிடையாது, நான் யாருமே கிடையாது. சிறு நகரங்களுக்கு அப்படியான சாத்தியம் இருக்குது, நாம் தெரிந்தவர்களை பார்ப்போம். அப்போ நகரம் நம்மை ஒவ்வொரு கணமும் தனியனாக உணர வைக்குது. நம்ம வேற ஒரு ஆள், இங்கே யாருமே இல்லைன்னு தான் நகரத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தனியாக இருக்கும், நமக்கான எந்த அடையாளங்களுமே அங்கே இல்லை. இப்போ மதுரையில் நான் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண முடியாது. இன்செக்யூர்னா நான் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்களை இங்கே ஏதாவது ஆச்சுன்னா உடனே யார்ட்டையா உதவி கேட்க முடியும், யாரோ ஒரு தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க. ஆனால் நகரத்தில் அப்படி அல்ல. அப்போ நகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக சிக்கல் இருக்குது, நகர வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ இந்த கவிதையினுடைய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இருக்குது அந்த கவிதையில். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் என்னவாக மாறிக்கொண்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் என்னென்னவோ மாற்றங்கள் நடக்குது, வாழ்க்கையில் மேலேலாம் போயிட்டே இருக்கோம். ஆனால் நாம் என்னவாக ஆனோம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அதுதான் அந்த முக்கியமான அந்த வரியை 360 டிகிரி உயர்த்தம் ஆன்மாவின் உருக்குலைவுன்றதான் ரொம்ப முக்கியம். நல்லா வசதி எல்லாருக்கிட்டையுமே இப்போ எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கின்ற பொருள் நான் வந்து எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும்னா எல்லாம் வசதியாக இருக்குன்னு சொல்லலை, எல்லாத்தையும் மொபைல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மொபைல்லாம் வந்த பிறகு எவ்வளோ பிரியங்களோட பிறரோட நம்ம பேசுகிறோம், பிரியங்களை எவ்வளோ சொல்கிறோம். வீட்டுக்கு வரணும்னா ஒருத்தட்ட கேட்டுட்டு போகிறதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ யாராவது கேட்காம போக முடியுமா? அப்படி போனால் இன்றைக்கி அநாகரிகம். நான் வந்தாலும் சரி, நீங்கள் வந்தாலும் சரி, ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு தான் போக முடியும். அப்படி அல்லாமல் முன்னாடி இயல்பாக ஒருத்தர் வருவார். அதில் சில சங்கடங்கள் இருக்குது, அதெல்லாம் வேறு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வந்துடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் வாழ்வினுடைய இயல்பான பல விஷயங்களை நம்ம இழந்துட்டோம். ஆனால் வாழ்க்கையில் மேலே நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ இந்த கவிதை அதைத்தான் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வேற எங்கேயோ மாறுறோம், பொருளாதாரமாகலாம் நல்லாகிறோம், மேம்பட்ட நிலைக்கெல்லாம் போகிறோம். ஆனால் எதையெல்லாம் நாம் இழந்தோம் என்பதை பற்றி தான் இந்த கவிதை பேசுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நகர வாழ்க்கையை இவ்வளவு வலிமையாக, ரொம்ப முக்கியமான வரிகள் தான் இந்த கீழே வரக்கூடிய வரிகள் தான். மாற்றத்துக்கு தான் எத்தனை தடித்த குரல், எல்லாம் முடிந்து விட்டது நிஜமாகவா, மாற்ற கடவுளுக்கு முன் மண்டிட்டு கதறி அழுபவர்கள் இரவில் தான் அழுவார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த கவிதையினுடைய ரொம்ப பயங்கர, அப்படியே நம்மை போட்டு வதைக்கின்ற வரி என்றால் அதுதான். மாறிடுச்சா அப்படின்றது ராத்திரியில் தான் தெரியும், பகலில் எல்லாம் சொல்ல முடியாது. ராத்திரியில் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிலவின் ஒரு துண்டோடு தான் அந்த துயரத்தை விழுங்க முடியும், தனியாக. ஆக இந்த கவிதை ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களும், அந்த மாற்றத்தினூடாக அந்த மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களும், அந்த மாற்றம் என்பது நல்லவையாக இருக்கிறதா தீயவையாக இருக்கிறதா, நம்ம ஆன்மாவை எவ்வளோ உருக்குலைக்கிறது என்பதை பற்றி பேசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கருப்பொருள் எழுத முடியும்னா பெருந்தேவினால் எழுத முடியுது. அவ்வளோ வலிமையாக ஒரு வாழ்வை, அதுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய யூனிவர்சலாக எங்கெங்கேயோ போகக்கூடிய கவிதையாக இருக்குது. எவ்வளோ நகரங்கள், எத்தனையோ ஊர், ஆனால் நான் என்னவாக இருக்கிறேன்றதை பற்றி பேசுகிறேன். அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான, தமிழனுடைய மிக முக்கியமான கவிதைகள் ஒன்று. மா மதிவண்ணனுடைய கவிதை. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது திடீர்னு வேறொரு இடத்துக்கு, வேறொரு உலகத்துக்கு போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த கவிதைகள் மாத்திரம்தான் அந்த உலகத்தில் இருக்கா? அது மாத்திரம்தான் துயரமானா? அது மாத்திரம் இல்லை, இன்னும் வேறு துயரங்களும், நாம் கவனிக்க தவறுகின்ற அல்லது கவனிக்க தவறுவது போல் நடிக்கின்ற பல சிக்கல்கள் இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் இருக்கிறது, குறிப்பாக இந்தியாவில். அதை பற்றி தான் அந்த கவிதை பேசுது. உன் மொழி உனக்கெவ்வளவு அந்நியம் என்று, வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவது எவ்வளவு கடினம் என்று, ஒரே ஒரு பார்வை போட்டும் வழியை தாழ முடியாமல் போவது எங்கனம் என்று, முன்பின் அறியாத ஒருவனிடம் நொடியில் பகை உணர்ச்சி தோன்றுதல் எவ்வாறு சாத்தியம் என்று அறிய, கொழுப்பேறிய மிருகம் ஒன்றின் வழி கேட்டுப்பார் சக்கிலிய குடிக்கு. அவ்வளவுதான். அப்போ இந்த பண்பாடு கலாச்சாரம், முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு சேட்டக்கார குரூப் இருக்கும். அந்த குரூப் ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடும். திடீர்னு சும்மா அது ஒரு பயங்கர ஒரு சாகச குழு. அந்த குழு என்ன பண்ணும், ஒருத்தட்ட போய் ஒரு உதவி கேட்கணும். வழக்கமாக என்ன கேட்பாங்க உதவி? சார்
பர்ஸு தொலைஞ்சு போச்சு, ஒரு 50 ரூபா கொடுங்க, பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ரயில்வே கேட்டில் தான் அந்த விளையாட்டுலாம் நடக்கும். அப்போ இங்கே என்ன கேட்கணும்னா வேற ஒன்று கேட்கணும். போய் எனக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நீங்கள் போய் கேட்கணும் அப்படின்னு. அப்போ போய் நான் என்ன கேட்கணும்னா ஒருத்தட்ட போய், சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அவர் உடனே தன்னை வந்து ரொம்ப தாராளமாக கருத ஆரம்பிச்சு. என்ன சார் பர்ஸை தொலைச்சிட்டிங்களா, காசு எதுவும் வேணுமா, ஏதாவது வெளியே மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார். இல்லை சொல்லுங்கள் என்னன்னு. எனக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார், கிட்னி கொடுக்க முடியல. அப்படியே அதிர்ந்து போயிடுவார். இப்படி ஒருத்தர் வந்து திடீர்னு ரயில்வே கேட்டில் நம்மளை மறித்து கேட்பாரா? இது ஃபன்னு. ஆனால் 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 நீங்கள் ஒரு நிமிடத்தில் எதிரே இருப்பவன் யார், நான் யார், அவனுக்கும் நமக்கும் இதெல்லாம் நடக்க முடியும்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டால் போதும். இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே 2000 வருட பகைமை வந்து நின்றது நடுவில், 2 பேத்துக்கு நடுவில். அப்போ மதிவண்ணனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தம் திருத்தமான மிக வலிமையான ஒரு தலித் கவிதை இது. ஒரு சொல்கிறார், ஒரு வரி இருக்குது பாருங்கள், இந்த வரி இருக்குது. வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவது எவ்வளவு கடினம் என்று, ஒரே ஒரு வார்வை போட்டும் வழியை தாள முடியாமல் போவது எங்கனவென்று, உன் மொழி உனக்கு எவ்வளவு அந்நியம் என்று. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வச்சுருக்கக்கூடிய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அவ்வளவு அந்த இடத்துல ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. அது வேற ஒன்றை வந்து பேசுது, அது சொல்லுது. இதெல்லாமே இந்த இடத்துல எல்லாமே போயிடும். இந்த பண்பாடு கலாச்சாரம் பொதுவான மனிதாபனம் யாதும் ஊரே யாவரும் விலை எல்லாம் போயிடுச்சு. நிற்கிறவன் 2 பேரும், நீ இந்த சாதி நான் இந்த சாதி. நீ என்கிட்ட கேட்டவொடனே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உடனே அதுக்குண்டான அந்த எதிர்த்தாப்பில் இருக்கவர் வேறொரு சாதியினுடைய பிரதிநிதியாக மாறி அதுக்குண்டான தோற்றத்தோடு அவர் நிற்கிறார். கேட்டவரை அவர் எப்படி பார்க்கிறார், எல்லாமே அங்கே லாங்குவேஜ் போயிடுச்சு, பண்பாடு போயிடுச்சு, கலாச்சாரங்கள் எல்லாமே போயிட்டு வேறு ஒன்று தான் நிற்கிது. 2 சாதியினுடைய பிரதிநிதிகள் 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ ஒரு கவிதையில் இதை எழுத முடியுமானா மதிவண்ணனால் எழுத முடியுது. இவ்வளோ வலிமையாக அப்படியே கத்தி அப்படி குத்தி எடுக்கிறார்ல. வசூல் ராஜாவில் நாகேஷ் சொல்வார் கமலஹாசனை பார்த்து, அதை எப்பட்றா அப்படியே குத்தலை பண்ணலை, அப்படியே எலும்பு அப்படியே உருவி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்பார். அது மாதிரியான கவிதை இது. அப்போ நம்மளை அப்படியே போட்டு உழுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை, சமூகத்தில் நிலவக்கூடிய மிக மோசமான ஒரு துயரத்தை இவ்வளவு கலையாக சொல்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கவிதைகளை பொறுத்தவரை நம்ம ஊரில் கவிதைகள் என்றால் ஒரு பிரச்சார கவிதைகள் அல்லது ஒரு கருத்தை சொல்கின்ற கவிதைகளை பற்றி எப்பொழுதுமே அந்த கவிதையை எழுதுகின்ற பல பேர் நம்புகிறாங்க. அந்த கவிதையில் அந்த பிரச்சனையை சொல்லிவிட்டாலே அந்த கவிதை வலிமை பெற்று விட்டது. அப்படி இல்லை, அந்த வலிமை எனக்குள்ளே இறங்கணும். அவர் கையில் வச்சுருக்க கத்தியால் என்னையை குத்தணும், நான் துடிக்கணும், எனக்கு ரத்தம் வரணும், அப்போ தான் அது கவிதை. அவரே எனக்காக அழுதுட்டார்னா அர்த்தமே கிடையாது. அவர் கவிஞர் கிடையாது, அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட். எனக்காக அவர் அழுகக்கூடாது, நான் தான் அழுகணும் அந்த கவிதையை பிடிச்சு. அப்போ இந்த கவிதை அப்படி நம் அடி வயதில் அப்படி ஒரு கத்தி அப்படி இறக்குது. ஆமாம், அப்படி கேட்டால் என்னாகும்? டிஎம் கிருஷ்ணா ஒரு கட்டுரையை வந்து தொடங்குவார். சாதி பற்றி எனக்கு எப்பொழுதுமே பிரங்கை, அவருடைய கட்டுரையினுடைய தொடக்க வரி, எனக்கு எப்பொழுதுமே பிரங்கை இருந்ததில்லை. ஏனென்றால் எனக்கு என் சாதி எப்பொழுதுமே சிக்கலாக இருந்ததே இல்லை. அது டிஎம் கிருஷ்ணா சொல்ல முடியும். அது ஒரு நேர்மையான ஒரு வரி. ஆனால் ஒரு தலித்துக்கு அப்படி இருப்பதற்கு சாத்தியமில்லை. அந்த வரியை ஒரு தலித் சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு இடத்துல ஒரு 4 பேர் உட்காந்துருக்கு விவாதிக்கக்கூடிய இடத்துல சாதி பற்றி வரும்பொழுது அவருக்கு அது நெருக்கடியான ஒன்று தான். ஒன்று போர் பிரகடனமாக அவர் தன் சாதியை முன்வைக்கலாம், ஏதோ ஒரு வகையில். இப்போ வீடு பார்க்கும்போது தெரிஞ்சிடும், நம்மளை வந்து அப்படியே நிலைகுலைய வைப்பாங்க. பெசன் நகர்லாம் இப்போ நாங்கள் வீடு பார்த்தோம், முதல் கேள்வி அசைவம் சமைப்பீங்களா அப்படின்றதான் முதல் கேள்வியே. அப்போ அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக ஒரு சீன பெருஞ்சு ஒரு மாதிரி ஒன்று வந்து 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து உருவாகிடுது. இன்னும் கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லை. நம்ம ஒரு திருநங்கையோட எப்பயாவது நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போனீங்கன்னா தெரியும், ஒரு திருநங்கையாக இருப்பதுன்னு இருக்கக்கூடிய துயரம். மொத்த ஊரும் உங்களை தான் பார்க்கும், மொத்த பேரும் பார்ப்பாங்க. நான் நடந்திருக்கேன், எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அப்போ தினம் இவ்வளோ பேர் பார்வையோடு தான் அந்த திருநங்கை நடந்து போகிறாங்க அந்த ரோட்டில். நான் தனியாக ஒரு ஆணாக நடந்து போகிறப்ப என்னை யாரும் பார்க்குறதே இல்லை, பார்க்கலைன்னு கூட எனக்கு வருத்தமாக இருக்க முடியும். ஆனால் ஒரு திருநங்கையோடு போகும்பொழுது மொத்த ஊரும் பார்க்குது, இந்த பையன் திருநங்கை என்ன அப்படின்றப்ப அவ்வளோ ஒரு 1000 பார்வைன்னா 2000 கண்ணை பார்க்க முடியுது. அப்போ நம்ம இதுவரைக்கும் பல விஷயங்கள் அப்படிலாம் வாழவே இல்லை, அனுபவிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. அந்த பார்க்காத அனுபவிக்காத நாம் கவனிக்க மறுக்கின்ற ஒன்றை தான் இந்த கவிதை பேசுது. ஹமீதை வைத்துக்கொண்டே, ஹமீதின் கவிதை, சாரி இங்கே ஹமீதுனா பல பேத்துக்கு புரியாது, மனுஷபுத்திரனை வைத்துக்கொண்டே மனுஷபுத்திரனுடைய கவிதை. இது தமிழில் புதிய கருள் பொருள்னா, ஆமாம், எதை வேணாலும் எழுத முடியுமா?
எதை வேண்டுமானாலும் கவிதையாக்க முடியுமா? அமீது எதை வேணாலும் ஆக்குவார். அவர் மைதாஸ்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கடவுளுக்கு ஒரு மைதாஸ் ஒரு வரம் கொடுப்பாரு, எதை தொட்டாலும் பொண்ணாகுன்ற மாதிரி அவர் எதை தொட்டாலும் கவிதையாக்குவார், எதை வேணாலும் ஆக்குவார். அது வேற. அப்போ இந்த கவிதை எதையெல்லாம் ஆக்க முடியும்? ஆமாம், ஆக்க முடியும். ஒரு சக்கர நாற்காலியை பற்றி கவிதையாக்க முடியும் என்றால் ஆக்க முடியும். அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றதை பற்றி தான். வேறு கவிதைகளும் தமிழில் இருக்கக்கூடும் சக்கர நாற்காலியை பற்றி. ஆனால் தமிழில் ஒரு சக்கர நாற்காலியை பற்றி எழுதப்பட்ட கவிதையிலேயே மிக உயர்ந்ததும் மிக வலிமையானதும் இந்த கவிதை தான். இதுக்கு நிகராக வேறு ஏதாவது தமிழில் சக்கர நாற்காலியை பற்றி இருக்கானா? இல்லை. ஏன் இல்லை? இவ்வளோ உண்மையாக, இவ்வளோ உண்மையாக, இவ்வளோ வலிமையாக, இவ்வளோ ஆழமாக அந்த கவிதை எழுதப்படவில்லை. இந்த கவிதை என்ன சொல்லுது? யாராவது படிச்சிருக்கீங்களா அந்த கவிதை இதுக்கு முன்னாடி? இதில் இங்கே யாராவது? இல்லை, யாரும் படிக்கலையான்னு தெரில. சரி, ஓகே. சக்கர நாற்காலியின் பயன்பாடுகள். ஒரு சக்கர நாற்காலியின் பயன்பாடுகள் ஒரு சக்கர நாற்காலியின் பயன்பாட்டை விட பல மடங்கு அதிகமானவை. நாற்காலியை இழந்து விடுவோம் என்ற பயத்திற்கு இதில் அவசியமே இல்லை. எந்த நியாயமற்ற காரணத்திற்காகவும் நாற்காலி யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் வரிசையில் நாம் நிற்க வேண்டியதில்லை. நமது பின்புறத்தை காட்டி யாரையும் அவமானப்படுத்த நேர்வதில்லை. புனிதர்களோ கடவுள்களோ சட்டென மண்டியிடும்படி நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. நாட்டில் முதல் குடிமகன்கள் சபையில் நுழையும் போது நாம் இருக்கையில் இருந்து பதட்டமடைய வேண்டியதில்லை. கீழ்நிலை ஊழியர்களை ஒருபொழுதும் அமரச் சொல்லாத எசமானர்களின் தந்திரங்கள் நம்மிடம் பலிப்பதில்லை. 2 நிமிட மௌன அஞ்சலிகளில் பங்கேற்க வேண்டியதில்லை. தேசிய கீதம் பாடும் பொழுது எழுந்து நிற்க வேண்டியதில்லை. யாருக்கும் வழிகாட்டி செல்லவோ, யாரையும் பின்தொடர்ந்து செய்யவோ, யாரோடும் இணைந்து நடக்கவோ வேண்டியதில்லை. எந்த இடத்திலும் முட்டிக்கொண்டு செல்ல வேண்டியதில்லை. முக்கியமாக சக்கர நாற்காலிகள் பூமியின் எந்த மையத்தோடும் பிணைக்கப்படுவதே இல்லை. அப்போ ஒரு சக்கர நாற்காலியுடைய பயன்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு கேலியாக நுட்பமான சமூக விமர்சனங்களோடு. தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிற்க வேண்டியதில்லை. நாட்டின் மூத்த குடிமகன் வர்றப்போ கூட எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பழைய ஜப்பானிய ஹைக்கூ இருக்குது. அரசனுக்கு கூட தொப்பி எடுத்து வணங்குவதில்லை என் வயற்காட்டு பொம்மைன்னு ஒரு கவிதை இருக்குது. ஒரு அதிகார எதிர்ப்புனா அப்படி தான் அதிகார எதிர்ப்பு இருக்கணும். அரசனுக்கு கூட தொப்பி எடுத்து வணங்குவதில்லை என் வயற்காட்டு பொம்மைன்னு. அது மாதிரி தான் இந்த கவிதை பேசுது. எந்த அனாவசியமான பாவனையாக எந்திரிப்பதைப் போல நடிக்க. இப்போ இந்த தமிழ் சினிமாலெல்லாம் ஒன்று இருக்கும். அப்படி நெஞ்சில் கை வைப்பாங்க. அப்படி எந்திரிக்கிற மாதிரி ஒன்று பண்ணுவோம். எந்திரிக்கவும் இல்லை, எந்திரிச்ச மாதிரி இருக்கணும், எந்திரிக்காமலும் இருக்கணும். இந்த பாவனைகளுக்கெல்லாம் இடமே இல்லை. இது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ரொம்ப உறுதியாக நாற்காலியில் உட்காந்துருக்கலாம். அப்போது ஒரு சக்கர நாற்காலியை பற்றியான இப்படி ஒன்றை பார்க்க முடியும்னா ஒரு நவீன கவிஞனால் மாத்திரம்தான் இப்படி பார்க்க முடியும். ஒரு சக்கர நாற்காலி இப்படியெல்லாம் இதற்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திடீரென்று ஒரு மதகுருமார் நம்மளை மண்டியிட செய்ய முடியாது. பல இடத்துல நடக்கும். வரிசையாக 3 பேர் முன்னாடி விழுவாங்க. ஏதோ துப்பாக்கியால் சுட்ட மாதிரி விழுவாங்க. நம்ம விழுகணுமா விழுக வேணாமா, நம்மளுக்கு ஒரு கண நேரத்துக்குள்ளே நம்ம அந்த இடத்துல முடிவெடுக்கணும். விழுகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பெரிய தத்துவார்த்த சிக்கலுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரியான எந்த நெருக்கடிகளும் இல்லை. இந்த கவிதையை மொத்தத்தையுமே ஒரு பயங்கர துயரமான பகடி என்றால் ஆமாம், துயரமான பகடி தான். ஒருவர் தன்னைத்தானே பகடி செய்து கொள்வதென்றால் ஆமாம், தன்னைத்தானே பகடி செய்து கொள்வோம். ஆனால் அதுக்கு அத்தனைக்கு பின்னாடி அவ்வளவு அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் ரொம்ப முக்கியமான உண்மைகள். அதில் இருக்கக்கூடிய பகடிகள் மிக வலிமையானது. நம்ம ஒரே நேரத்தில் அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரியான ஒரு தன்மையை நமக்கு தரக்கூடியது. ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குல்ல, இப்படியெல்லாம் நம்ம ஆட்படுறோம்ல, இப்படியெல்லாம் செய்கிறோம்ல, இதெல்லாம் இவர் செய்ய வேண்டியதில்லை இல்லை. அப்போது ஒரு கவிஞனுக்கு எதை வேண்டுமானாலும் அவன் கருப்பொருள் ஆக முடியும். அதை அவர் எப்படி எழுதுகிறார்? இந்த கவிதை அதுக்கு மிக சிறந்த உதாரணம். ஒரு கருப்பொருளை எதிலிருந்து தேர்ந்தெடுப்பது, அதை எப்படி கவிதையாக்குவது, அதை எப்படி வலிமையான கவிதையாக்குவது, அதை என்றென்றைக்குமான கவிதையாக அதை எப்படி நிலைநிறுத்துவது, அது இந்த கவிதையில் நிகழ்ந்திருக்கு. இது சங்கராம சுப்பிரமணியனுடைய ஒரு கவிதை. ரொம்ப முக்கியமான கவிதை. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டிங் மாதிரியான ஒரு கவிதை தான். இந்த கவிதையை பாருங்கள். எதை கவிதையாக்க முடியும்னா இந்த கவிதை ரொம்ப முக்கியமாக அதுக்கான ஒரு பதில். சிமெண்ட் நிற காரில் வருபவர்கள். அந்த மழைக்கால ஏரி இப்பொழுது நீர் வற்றி இருக்கிறது. சென்ற வருடம் மழைக்கு பின் தினந்தோறும் காலையில் 4 யுவதிகள் அங்கே படகு செலுத்த வருவார்கள். பேருந்தில் பாலம் கடக்கும் எண்ணெய் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சிமெண்ட் நிற காரில் வருவார்கள். அந்த கார் மரத்தடி நிழலில் இலைபாரும் காட்சி அலாதியானது.
மழைக்கால ஓடையில் நீர் குறைய அவர்கள் அங்கே வருவதில்லை. படகு தனியே நின்று கொண்டிருக்கிறது. கோடை முடிவடையும் அறிகுறிகள் ஆரம்பமாகிவிட்டன. இன்னும் சில தினங்களில் மழை பெய்யக்கூடும். அவர்கள் சூரியன் வரும்பொழுதே குதிரைவால் சடையுடன் ஓடைக்கு படகு செலுத்த வந்து விடுவர். படகு இப்பொழுது தனியே நின்று கொண்டிருக்கிறது. யார் இந்த சமூகத்தில் யாரை எப்படியெல்லாம் பாதிக்க முடியும், என்னவாக பாதிக்க முடியும், என்னெல்லாம் செய்ய முடியும்? ஒரு சாதாரண ஒருத்தர் வேலைக்கு பஸ்ஸில் போகிறார். அவர் தினம் ஒன்றை பார்க்குறார். அவர் பார்க்கும் பொழுது மழை காலத்தில் தண்ணி இருக்க இடத்துல தண்ணி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஏரியில் படகு ஓட்டுறதுக்கு பணக்காரர்கள் சிமெண்ட் நிற காரில் வர்றாங்க, ஓட்டுவாங்க. அதை அவர் பார்ப்பார். இப்போ தண்ணி வற்றி போச்சு இல்லை, அது அவருக்கு துயரமாக இருக்குது. திரும்ப கோடை முடிந்து மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க குதிரைவால் சடையோடு வருவாங்க. மறுபடியும் படகை ஓட்டுவதற்கான சாத்தியம் இருக்குது. படகு இப்பொழுது தனியாக நின்று கொண்டிருக்கிறது. எல்லாமே ஒருவர் ஒரு அங்கே அந்த வந்து தினம் மழை காலத்தில் படகு ஓட்டக்கூடியவங்களுக்கு இந்த பஸ்ஸிலேருந்து ஒருத்தர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியவே தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் நமக்கான இந்த வாழ்வதற்கான வலிமையை அல்லது நமக்கான சில விஷயங்களை இப்படி ஏதோ வழியாக அரூபமான விஷயத்தின் வழியாக நமக்கு பகுத்தறிவுக்கே சம்பந்தமில்லாத விஷயத்தின் வழியாகத்தான் திரட்டிக்கிற முடியுது. சங்கர் அங்கேருந்து தான் சொல்கிறார் அந்த கவிதையை. சிமெண்ட் நிற காரில் வருபவர்கள், அவருக்கு அது எல்லாமே ஒரு சித்திரமாக இருக்குது. பஸ்ஸில் போகிறப்ப ஒரு இடத்துல ஒரு கார் நிற்கும், படகு, பெண்கள் வருவாங்க, ஓட்டுவாங்க, கடந்து போயிடுறார். அவ்வளோ அவருக்கு அந்த டைம் ஸ்பேஸாகவே அந்த பாலத்தில் கடந்து போகிற நேரத்தில் அதை பார்க்குறார். ஆனால் அதை பார்க்குறதுக்குள்ளே அவருக்கு இவ்வளோ விஷயம் அந்த பார்க்குறது வழியாக கிடைக்கிது. அதன் வழியாக அவர் ஏதோ ஒரு வகையில் அந்த வாழ்க்கையில் வந்து அதுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். வர்றாங்க, ஓட்டுறாங்க, அதை பார்க்குற சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோடை காலத்தில் அந்த படகு தனியாக நிற்கிறது இன்னும் துயரமாக இருக்குது. அப்போது ஒன்று கடந்து போகின்ற ஒரு சித்திரத்தை, ஒரு இமேஜை ஒருவர் எப்படி வலிமையான ஒரு கவிதையாக மாற்றுகிறார். அதில் சொல்லக்கூடிய துயரம், அதில் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் அவர் அவங்களோடு சேர்ந்து பிணைத்துக் கொள்வது, அந்த படகுக்கும் சங்கருக்கும் அல்லது அதை பார்ப்பவனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சங்கர்னு வச்சுக்கிறோம், சங்கர் எழுதுனால அந்த படகை பார்க்கின்ற சங்கருக்கும் அந்த படகுக்கும் எந்த பிணைப்பும் கிடையாது. ஆனாலும் சங்கர் அந்த படகில் போகத்தான் செய்கிறார், அவர்களோடு இருக்கத்தான் செய்கிறார். இப்படித்தான் நம்ம பகுத்தறிவுக்கு ஒவ்வாத முறையில் பகுத்தறிவெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் பல சமயங்களில் வாழ்கிறோம். அப்படி இருக்கத்தான் முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமீது பேசும்போது சொன்னார், நாம் எல்லோரும் பைத்தியங்களாக பைத்தியம் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்ற அர்த்தம். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியம்தான். இப்படி தான் இந்த வாழ்க்கையில் வாழ முடியும். இந்த வாழ்க்கை நம்மை அப்படித்தான் வைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நாம் ஆறுதல்களை ஏதோ வடிவத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, எங்கெங்கிருந்தோ பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சங்கர் அப்படி பெற்றுக்கொள்கிறார். அப்போது ஒரு சாதாரணம் இல்லை, அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு காட்சியை சங்கர் ஒரு மகத்தான முக்கியமான ஒரு கவிதையாக மாற்றுறார். எனக்கு இந்த கவிதை மேலே அவ்வளோ பிரியம். அது இமேஜாக இருக்குது எனக்கு. அப்படி சிமெண்ட் நிறம் காரு, ஒரு ஏரி, அங்கே இருக்கக்கூடிய போட்டு, அதில் அந்த பெண்களை வர்ணிக்கிறார். ஏன்னா தூரம் இருக்குது, இவருக்கும் அவங்களுக்கும் தூரம் இருக்குது. குதிரைவால் சடையுடன்றாரு, அவ்வளோ டிஸ்டன்ஸ். அவங்க முகமே அவருக்கு தெரியாது. முகமே தெரியாதவருடன் நாம் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இது உமா மகேஸ்வரியுடைய ஒரு கவிதை. பெண் கவிஞர்கள் தமிழில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை, அவங்களுடைய துயரை, பாடை எவ்வளோ வலிமையாக சொல்ல முடியுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஒரு கல்பனாவுடைய ஒரு வரியை வந்து சொல்லுவேன். தாமதமாய் வீடு திரும்பும் ஒவ்வொரு மாலையும் அபத்தமாக இருக்கிறது பெண்ணாய் பிறந்ததற்குன்னு ஒரு வரி இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு சின்னதாக ஒரு பிரகடன கவிதை மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தெரியும் இந்த கவிதையினுடைய வழி அல்லது அதனுடைய ஆழம். தாமதமாய் வீடு திரும்பும் ஒவ்வொரு மாலையும் அபத்தமாக இருக்கிறது பெண்ணாய் பிறந்ததற்குன்னு. பையனுக்கு இந்த கேள்வியெல்லாம் கிடையாது, பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி. அப்போது ஒரு பெண்ணினுடைய பாடுகளை எப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்கு இந்த கவிதை வந்து ரொம்ப முக்கியமான கவிதை. ரொம்ப 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 முக்கியமான கவிதை நம்புகிறேன். அப்படியே வாசித்தப்போ தீரா நதியில் வந்துச்சு இந்த கவிதை, அப்படியே உலுக்கி எடுத்துச்சு இந்த கவிதை. உண்மையாகவே ஒருத்தனை போட்டு ஒரு கவிதை உழுக்கும் என்றால் உழுக்கும் இந்த கவிதை. அப்படியான ஒரு கவிதை. பூத்தல் சிறுமியில் ஆரம்பித்த பொழுது அதற்குள்ளேவா என அம்மாவின் பதற்றம். அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் வரவில்லையா ஆணி அறைந்து மாட்டப்பட்ட நாட்காட்டி என் முகத்தில். மாமியாரின் ஆதங்கமோ இன்னும் வருதா என தனியாக போனால் பிடிக்கும் முனி. தலை குளியாதிருந்தால் அடையும் தேள்கள் என நீளும் கதைகளில் குத்தி கோர்த்தெடுக்கப்பட்ட என் தினங்கள்.
காட்டுத்தீ மரமோ பருவங்களை கவனியாது பூத்து தள்ளுகிறது அதன் போக்கில். நான் நட முடியாது, என் இஷ்டப்படி பூக்கும் எந்த நாற்றையும் என்னுள். மஞ்சளில் ஆரம்பித்து ஆரஞ்சில் ஆழ்ந்து குருதி சிவப்புக்கே திரும்புகிறது. உபயோகித்த சானிட்டரி நாப்கின்களை கொளுத்திய தீ. இதுக்கு நிகராக தமிழில் அவ்வளோ வலிமைன்னா அவ்வளோ வலிமை. இதில் எவ்வளோ இருக்குது? ஒரு 100 வருஷமாக அல்லது 1000 வருஷமாக பெண்களுடைய எல்லா பாடும் இருக்குதுக்குள்ளே. அவ்வளோவுமே இருக்குது. வந்துடுச்சா, வரலையா, இன்னும் வருதா, எதுக்குமே என்கிட்ட எதுக்குமே அதிகாரமே கிடையாது. தான் ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்குது. நான் நட முடியாது, என் இஷ்டப்படி பூக்கும் எந்த நாற்றையும் என்னுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த விதத்தில் நான் எதையுமே தீர்மானிக்கவே முடியாது. அது இயல்பான இயற்கையினுடைய ஒரு அங்கமாக நான் இருக்கேன். ஆனால் அதன் மீது இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாடுகளும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் வழியாக சமூகத்தினுடைய கட்டுப்பாடுகள், அவர்களுடைய சட்டங்கள், அவருடைய ஒழுக்க விதிகள் எல்லாம் சேர்ந்து இங்கே ஆப்ரேட் ஆகுது. இதை உமாமகேஸ்வரினால் இவ்வளவு கவித்துவமாக, இவ்வளவு ஆழமாக, வலிமையாக ஒரு கவிதை அப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். கொளுத்திய தீயின் கடைசியாக முடியுது பாருங்கள். குருதி சிவப்பிற்கே திரும்புகிறது. உபயோகித்த சானிட்டரி நாப்கின்களை கொளுத்திய தீ. போதுங்க அந்த வரி. அது ஆதி நிறத்துக்கே போயிடுச்சு. என்ன நிறமோ அந்த நிறத்துக்கே திரும்பிடுச்சு. அப்போது ஒரு வேதனையை, துயரத்தை எழுதணும், இப்படி எழுதணும். இதை கருப்பொருளாக்கி எழுத முடியுமா? முடியும்னு உமாமகேஸ்வரி சொல்கிறாங்க. ரொம்ப தீவிரமாகவே தான் பேசிகிட்டு இருக்கோம், துயரமாகவே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தீவிரமும் துயரமும் மாத்திரம்தான் கவிதைகளா? அது மாத்திரம்தான் கருப்பொருளா? வேறு கருப்பொருளாக இல்லையானா இருக்குது. அதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. என் பிரியத்துக்குரிய லிபியா ரன்யா எழுதிய கவிதை. மேசைகளின் மீது ஏற தூங்கும் நாற்காலிகள். இந்த காட்சி அல்லது இந்த சொல்லாட்சி ரொம்ப அழகானது. மேசையின் மீது ஏற துவங்கும் நாற்காலிகள். எப்போ மேசைகள் மீது நாற்காலி ஏற துவங்கும்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஏறி, ஹோட்டல் முடிஞ்சிருச்சுன்னா தூக்கி மேலே வச்சுருவாங்க. நமது பெண்கள் தான் இடதுசாரி, மார்வாடி பெண்கள் வலதுசாரி என்ற தாவாவே நமக்குள் தீரவில்லை. அதற்குள்ளா தீர்ந்து விட்டது. அதில் ஒரு வரி விடுபட்டு போச்சு. அதற்குள்ளா தீர்ந்து விட்டார். நமது பெண்கள் தான் இடதுசாரி, மார்வாடி பெண்கள் தான் வலதுசாரி என்ற தாவாவே நமக்குள் தீரவில்லை. அதற்குள்ளா தீர்ந்து விட்டது. உளுந்தவடை சுடுபவனை காட்டி அவன்தான் நம் காலத்தின் பின்னவினன் என்கிறாய். கேட்டால் சமரசமற்று மையத்தை சிதைப்பதாய் அவன் திசையில் கைகூப்புகிறாய். எழுந்து கொள்வோம் சாமி என்று கூடுதலாகிவிட்டது. பழைய பாண்டிய நாட்டி பகையின் 1-2 முளைகளை கவிழ்த்தி கொலைவெறியோடு கூடங்குளத்தில் காத்திருப்பது கண்ணகிதான் என்று நாம் கண்டடைந்த கணத்தில் மிகுந்த பதட்டத்துடன் மேசையின் மீது நாற்காலிகள் ஏற துவங்கியதை நீ கவனிக்கவில்லையா? 10 மணிக்கெல்லாம் நடை சாத்த பழகியவர்களின் இந்த பால் நிலத்தை நாம் பாதுகாக்கத்தான் வேண்டுமா சாம்? அந்த சாம்ராஜ் நான் தான். ஒரு குடிமேசையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை, அந்த உரையாடலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஒரு குடிமேசையில் ஒரு உரையாடல் எப்படி நடக்கும்? அதுக்கு லாஜிக்கெல்லாம் கிடையாது. அங்கே இந்த பகுத்தறிவு, இந்த புது புத்தி, பல விஷயங்களை கழட்டி வச்சிட வேண்டியது. அங்கே அது இஷ்டத்துக்கு போகும். அப்போ அங்கே என்ன கான்வர்சேஷன் எப்படி நடக்குது? நமது பெண்கள் தான் இடதுசாரி, மார்வாடி பெண்கள் வலதுசாரி என்ற தாவாவே நமக்குள் தீரவில்லை. அதற்குள்ளா தீர்ந்து விட்டது. அப்புறம் உளுந்தவடை சுடுபவனை காட்டி அவன் தான் நம் காலத்து நவீனன் என்கிறாய். கேட்டால் சமரசமற்ற மையத்தை சிதைப்பவன் என்று அவன் திசை நோக்கி கைகூப்புகிறாய். அடுத்த ஃபன். அதுக்கடுத்து எழுந்து கொள்வோம் சாமி என்று கூடிவிட்டது. பழைய பாண்டிய நாட்டின் பகையின் 1-2 முளைகளை கவிழ்த்தி கொலைவெறியோடு கூடங்குளத்தில் காத்திருப்பது கண்ணகிதான் என்று நாம் கண்டடைந்த தருணத்தில் மேசைகள் பதட்டத்துடன் மேசைகள் மீது நாற்காலியில் ஏற துவங்கியதை கவனிக்கவில்லையான். இந்த கவிதைக்கு ஒரு ரசிகர் இருக்கார். ரொம்ப ரசிகர்னா தீவிரமான வாசகர். அவர் யாருன்னா, கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டத்தை கூடங்குளம் ஆமாம், கூடங்குளம் தானே அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது, என்னது கூடங்குளம். அந்த எதிர்ப்பு போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்த சுப உதயகுமாரன் இந்த கவிதைக்கு ரொம்ப தீவிரமான ரசிகர். பயங்கரமாக குறிப்பான இந்த பற்றிக்கு பயங்கரமாக சிரிப்பார் அவர். பழைய பாண்டிய நாட்டின் பகைக்கு 1-2 கவிழ்த்து வைத்திருப்பது கண்ணகியின் முளைகள் தான் என்று நாம் கண்டடைந்த. அப்போது ஒரு கவிதைக்குள்ளே எதெல்லாம் கொண்டு வர முடியும்? கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? கேரளாவுக்கு போயிட்டாங்க. கூடங்குளம் இருக்கிறதுன்றது பழைய திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு வச்சுக்கிட்டா, அங்கேருந்து திரும்ப பழி வாங்குறதுக்கு, இன்னும் பாண்டிய நாட்டு பழி வாங்குறதுக்கான கோபத்தோடு அவங்க தான் அங்கேயும் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டடைஞ்சப்போ
மேசைகள் மீது நாற்காலியில் ஏற போயிடுச்சு. பாரை முடிச்சிட்டாங்க, பாரை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. 10 மணிக்கெல்லாம் நடை சாத்த பழகிய இந்த பால் நிலத்தை நாம் பாதுகாக்கத்தான் வேண்டுமானால் 10 மணிக்கு கோயிலெலாம் நடை சாத்திடுவாங்க. அதுக்கு பிறகு யார் யாரை காற்பது? அப்படிப்பட்ட அந்த பால் நிலத்தை நம்ம பாதுகாக்கத்தான் வேண்டுமான்னு கேட்குறார். அப்போது ஒரு கவிதையில் எவ்வளோ ஃபன், அந்த ஃபன்னுக்குள்ளே எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்டை கொண்டு வர முடியும், அப்புறம் மித்தை கொண்டு வர முடியும், அந்த மித்து ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்டெல்லாம் சேர்த்து அதை எவ்வளோ தூரம் சந்தோஷத்துக்குரியதாக மாற்ற முடியும் அப்படின்னா, இதுவும் நவீன கவிதையின் வசீகரமான கருப்பொருட்களை உள்ளடக்கி எழுதப்பட்ட மிக முக்கியமான கவிதையில் ஒன்று. இது லிபியாரண்யாவுடைய இன்னொரு கவிதை, காலனி கிளைத்தோழர். ரொம்ப முக்கியமான கவிதை. காலனி மறுகாலனி குறித்து நீண்ட வகுப்படுத்த தலைமை தோழர் நடந்ததெல்லாம் எசமான மாறுதல் மட்டுமே என முடித்தார். விவாத நேரம் எம் விஷயத்தில் அதுவும் இல்லையே என்ற ஒரு குரல், கனத்த அமைதி. காலனி மறுகாலனி என்பவை எமது குடியிருப்புகளை குறுக்கிட்ட தலைமை தோழர் இன்றைய வகுப்பு வரலாறு தொடர்பானது, நமது தோழரின் கேள்வியோ புவியியல் தொடர்பானது என முடித்து வைத்தார். இது இடதுசாரி அமைப்பிலிருந்து ஒருத்தர் போய் ஒரு தலித் காலில் வகுப்பெடுக்கிறார். காலனி மறுகாலனின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடின்றதை பற்றி சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலனி கிளைத்தோழர் கேட்குறாரு, இந்த காலனி மறுகாலனி மாற்றம் எங்கள் காலனியில் ஒன்றுமே மாற்றத்தை கொண்டு வரலேன்னு கேட்குறப்ப தலைமை தோழர் என்ன சொல்கிறாரு, தோழரின் கேள்வி புவியியல் தொடர்பானது, குறுக்கிட்ட தோழர் இன்றைய வகுப்பு வரலாறு தொடர்பானது, நமது தோழரின் கேள்வியோ புவியியல் தொடர்பானதை முடித்து வைத்தார். ஒரு முக்கியமான இஷ்யூவை அட்ரஸே பண்ணுறதுக்கு தயார் இல்லை. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், ரொம்ப சிக்கலான விஷயம். இதை ஒரு கவிதைக்குள்ளே கொண்டு வர முடியுமானா முடியும்னு நிறுவுறார் லிபி. தலைப்பு காலனி கிளைத்தோழர், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு 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 லெஃப்ட் மூமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவங்க எவ்வளோ தூரம் அதை அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி, எவ்வளோ தூரம் அதை எதிர்கொள்கிறாங்க, எவ்வளோ தூரம் நேர்மையாக எதிர்கொள்கிறாங்க, உண்மையிலே அது எதிர்கொள்ளப்படுதான்றதை பற்றியான பல்வேறு கேள்வியில் எழுப்பக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை ஒரு தமிழ் கவிதைக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியுமானா வைக்க முடியும்ன்றார் லிபியாரண்யா. அதுதான் முக்கியம். ஏற்கனவே ஹமீது பேசும்போது சொன்னார், மூதனாராஜன் தமிழினுடைய ஒரு முக்கியமான கவிஞர்னு. அவருடைய ரொம்ப அழகான கவிதையில் ஒன்று, சொந்தமாக விழுந்து உடைந்த கோப்பை. விளையாட்டில் வீட்டுப் பொருட்களை காலங்காலமாக உடைத்து வருகின்றனர் குழந்தைகள். உடைந்த சத்தத்துக்கும் ஓடி வந்த பெரியவர்கள் போடும் சத்தத்துக்கும் நடுவில் இருக்கும் மௌனத்தில் சிறிய துண்டுகளிலிருந்து தப்பிக்கும் வாக்கியங்களை ஏற்றுகிறார்கள். போன வாரம் கண்ணாடி கோப்பையை ஒன்றை கைதவறி உடைத்த அதிபதுரா அவள் அம்மாவுக்கு சொந்தமாக விழுந்து உடைஞ்சு போச்சு என்ற வாக்கியத்தை பரிசளித்தார். உடைந்த கோப்பை இருந்த இடத்தில் அந்த வாக்கியத்தை பொருத்தி வைத்து வருவோர் போவோர் இடத்திலெல்லாம் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறாள் அவள் அம்மா. ரொம்ப அழகான ஒரு கவிதை, ரொம்ப அழகுனா அழகு. ஒரு கப்பு உடைஞ்சு போச்சு, கப்பு உடைஞ்சதன் வழியாக ஒரு குழந்தை முதல் முறையாக ஒரு வாக்கியத்தை உருவாக்குது, சொந்தமாக ஒரு வாக்கியத்தை உருவாக்குது. அது சொந்தமாக தான் விழுந்து உடைஞ்சு போச்சுன்றார், நான் உடைக்கலை. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வாக்கியத்தை எடுத்து அந்த உடஞ்ச இடத்துல ஒட்டி எல்லார்ட்டையும் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ இப்படி ஒரு குழந்தைகள் உலகத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியும்ன்றார் மூதனாராஜன். பண்ண முடியும், செய்ய முடியும், பார்க்கணும். ஒரு கவிஞன் ரொம்ப முக்கியம், அவன் எதையெல்லாம் பார்க்கணுன்றதான் முக்கியம். எவ்வளோ தூரம் இந்த உலகத்தை உன்னிப்பாக பார்க்கிறான், எவ்வளோ கவனத்தோடு பார்க்குறான், அதில் எங்கெல்லாம் கவித்துவத்துக்கான தருணங்கள் இருக்குன்றது பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். மூதனார் தமிழில் ரொம்ப முக்கியமான கவிஞர். அவர் இதை பார்க்கிறார். தன் அம்மாவுக்கு பரிசளித்தாள், ஒரு வாக்கியத்தை சொந்தமாக உருவாக்கி ஒரு வாக்கியத்தை பரிசளித்தாள். அவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைகளோடு இருக்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் தெரியும், குழந்தைகள் இவ்வளோ அற்புதமான ஒன்றை தருவாங்க. எனக்கு ஆரண்யான்னு ஒரு பையன் இருக்கான், அவன் நான் கவின்லாம் ஒரு போராட்டத்துக்கு போனோம். போகும்போது ராத்திரியில் 10 மணிக்கு மேலே போனோம். நிலா வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு மேலே பார்த்து கேட்டேன், அந்த நிலாவும் நம்மளோட போராட்டத்துக்கு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்மளோடையே வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதை ஒரு குழந்தை மாத்திரம்தான் கேட்க முடியும். வளர்ந்த பெரியவர்களினால் ஒருபொழுதும் கேட்க முடியாது. வளர்ந்த பெரியவர்கள் இந்த கவித்துவத்தின் மேலெல்லாம் தங்களுடைய அன்றாடத்தினுடைய சிமெண்ட் சாந்துகளை கொண்டு அப்பி 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 ஒரு கல்லறை மாதிரி ஒன்று உருவாக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு சிந்தனையும் வராது, ஒரு மண்ணும் வராது, ஒரு சிரிப்பு வராது, எதுவுமே கிடையாது. பிரபஞ்சனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி இருக்குது, தமிழர்கள் வெறும் 50 சொற்களில் வாழ்ந்து தீர்க்கிறார்கள்னு. சாப்பிட்டாச்சா, சம்பளம் வந்துருச்சா, ஆஃபீஸ் போயிட்டீங்களான்னு சொல்லி வெறும் 50 வார்த்தைகள் தமிழர்கள் வாழ்ந்து தீர்க்கிறார்கள்னு. இப்போ 50 குறைஞ்சிருச்சு. 20 வார்த்தை, 30 எமோஜி, அது போதும்.
எனக்கு பாதி எமோஜி, எனக்கு எமோஜிக்கே அர்த்தமே தெரியாது, நான் வாழ்க்கையில் பயன்படுத்தினதே கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது சிவப்பான எமோஜி, கண்ணை திறந்து பார்க்குறது, நாக்க வெளியில் எதை பண்ணுறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியல, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப முக்கியமாக நம்புகிறேன், இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், இந்த எமோஜி மாதிரி நம்ம மொழி அளிக்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. சொல்வதுக்கு பதிலாக ஒரு அப்படியே சாக போகிறப்ப இதயம் துடிக்கிற மாதிரி ஒரு இதயம் தப்பு தப்பு தப்புன்னு துடிக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஒன்றுக்கு, நாசமாக போனவனேன்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லலாம். எமோஜி மாதிரி அது எல்லாமே என்னமோ நாக்கிறதுக்கிட்டவங்க மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. மொழிக்கு அவ்வளவு எதிரானது அந்த எமோஜி. அப்போ ஒரு நம்ம அப்படி ஆக்கிக்கிறோம். மொழி அவ்வளவு 2.25 லட்சம் சொற்கள் கொண்டது என் தமிழ் மொழி. அவ்வளவு சொற்கள் இருக்குது, எடுத்து பயன்படுத்த முடியும். தேடணும், பயன்படுத்தணும், அதெல்லாம் செய்கிறதே இல்லை, அப்படிலாம் பண்ணுறதே இல்லை. அப்போ திரும்ப திரும்ப ரொம்ப குறைவான வார்த்தைகளுக்குள்ளே வாழ்ந்து முடிச்சிடுறது, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் வேறு லெவல்னு ஒரு சொல் இருக்குது, போதும். சூப்பரு, எல்லாமே சூப்பரு, எனக்கு கேன்சருங்க சூப்பரு அப்படின்னு தான் முதல்ல. அப்புறம் ஐயோ, எங்கள் ஊரில் டாக்டர் இருந்தார், ரொம்ப புகழ்பெற்ற ஹோமியோபதி மருத்துவர், பேரை விட்டுருவான். என்ன சொன்னோம்னாலும் சொல்லிடுவார், ஐயா ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி இருக்குங்க, ஐயா மருந்து எழுதிட்டேங்க அப்படின்வார். ஐயா கொஞ்சம் அப்படியே தலைவலி காலையில், ஐயா மருந்து எழுதிட்டேங்க அப்படி சொல்லிகிட்டே இருந்தப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், ஐயா தோழர் கோ கேசவன் இறந்துட்டாரியா, மருந்து எழுதிட்டேங்க அப்படின்னாரு. ஐயா அப்படியா, எப்போ அப்படின்னாரு. அப்படித்தான் வாழ்க்கையில் ரொம்ப 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 குறைவான சொற்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த குழந்தைகள் தான் இப்படிப்பட்ட ஒன்றையெல்லாம் சொல்ல முடியும். அதை பார்ப்பதற்கு ஒரு கவிஞன் வேணும். மூந்தனாராஜ் கடவுளின் கிருபையால் அது அதிர்ஷ்டவசமாகவோ ஏதோ ஊழ்வினை நம்ம நல்லூழின் காரணமாக மூந்தனாராஜ் அதை பார்த்தார், நமக்கு அதை சொல்கிறார். இசை தமிழனுடைய மிக முக்கியமான கவிஞர். அவர் எதை கவிதையாக்குறாருன்றது அந்த கவிதையினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். நளின கிளி, அந்த சிமெண்ட் லாரிக்கு வழி விட வேண்டும், தப்பாக இருக்குது, வழிவிட வேண்டும். டிரைவரின் கீழ்ப்படியும் கிளி தன் ஒற்றை கையை வெளியே நீட்டுகிறது. விரைந்து நீண்ட இரு உலக்கை போல் அல்ல, ஐயா அவசரம் என்று கெஞ்சுகிற பாவனையில் அது கையை நீட்டியதும் அதன் மணிக்கட்டில் உதித்த சாம்பல் நிற பறவை அலையலையாய் நீந்துகிறதை நான் காண்கிறேன். மீம்பெரும் சாலையின் அந்தரத்தில் ஒரு அற்புத நடன முத்திரை. இந்த நளினத்தின் முன் உலகே நீ வழிவிட்டு ஒதுங்கு. ஒருத்தர் சைடு கேட்குறாரு, அவ்வளோதான். இதை பார்க்கக்கூடிய கவிஞருக்கு அது வேற ஒன்றாக தோணுது. அப்போ எதுலெல்லாம் கவிதை இருக்குன்னா எல்லாத்துலேயும் கவிதை இருக்குது. அதை எதுலேருந்தெல்லாம் கருப்பொருட்களை எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணத்தில் ஒன்றாக இந்த கவிதையை நம்ம சொல்லலாம். ஒரு ஏன் கவிதையா, சரி இதோட முடிச்சுக்கலாம். இந்த கவிதையினுடைய தலைப்பு ப்ரீ பிளானட்டா அமெரிக்கானா. யாருக்காவது பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுதான் கரப்பான் பூச்சிக்கான பயாலஜிக்கல் நேம். நோவா கப்பலின் அவர் கால்களுக்கு கீழே ஓடியவை, சித்தார்த்தன் புறப்பட்ட இரவில் ஓசையளிப்பவை, சாக்ரட்டிஸ் விஷம் குடித்த கணத்தில் சாட்சியங்கள், ஹிரோஷிமாவில் தப்பியவை, செர்னோபிலில் அகப்படாதவை, கூடங்குளத்தில் பதற்றமற்று இருப்பவை, நாயகியின் குளியலறை தாழ்பாலை நாயகனுக்கு திறந்து விடுபவை, அதன் உயிரியல் பெயர் காரணமாக கரப்பான் வண்ணங்களை தவிர்க்கச் சொல்கிறார்கள் சிலர். நிறத்தின் பளபளப்பில் பதட்டமுறும் குழந்தைகள் பேரிச்சம்பழங்களை தூக்கி எறிய விழுந்த இடங்களில் விரிந்தபடியே இருக்கிறது பாலை. அதன் நடுவே பயந்த குழந்தைகள் வீடியோ கேம்ஸில் டினோசர்களை விரட்டி கொண்டிருக்கின்றன. அந்த பேர் தான் முக்கியம். அமெரிக்கனா, பெரியபிளான அமெரிக்கனான்றது இடதுசாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்காத பேர், அமெரிக்கானே பிடிக்காது. அப்போ இந்த கரப்பாம்பூச்சி எனக்கெல்லாம் இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது எல்லாத்துலேயும் உயிர் வாழும், எல்லாவற்றையும் சார்ந்து அது உயிர் வாழக்கூடியது. அப்போ இவ்வளோ விஷயத்துலேயும் அந்த கரப்பாம்பூச்சி இருக்க தான் செஞ்சுருக்கும். ஆனால் இப்போ எனக்கு சின்ன பிள்ளையில் ஒரு தன்மை இருக்குது, இந்த கரப்பாம்பூச்சியும் பேரிச்சம்பழமும் ஒரே கலர், நான் அதனாலே தூக்கி எரிஞ்சிடுவேன், சாப்பிட மாட்டேன், பயம். அதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியான ஒரு சின்ன அருவருப்பு இருக்கும். அதை தான் கடைசியில் சொல்கிறேன். நிறத்தின் பளபளப்பில் பதட்டமுறும் குழந்தைகள் பேரிச்சம்பழங்களை தூர எறிய விழுந்த இடங்களில் விழுந்தபடியே இருக்கிறது பாலை. அதன் நடுவே பயந்த குழந்தை வீடியோ கேம்ஸில் டினோசரை விரட்டி கொண்டிருக்கின்றன. இல்லைன்னா கவிதை குறித்து இப்படி நின்று பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆக நான் தான் அந்த குழந்தை. அப்போ இப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு கரப்பாம்பூச்சி அது நம்ம வாழ்க்கையில் என்னவாக இருக்குது, அதை கவிதையாக்க முடியுமா அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த கவிதை. அவ்வளோதானே, இருக்கா, போதும். ஆக நண்பர்களே, இவையெல்லாம் தான் நான் இங்கு உங்கள் முன்வைக்க விரும்பிய கவிதைகள். எதை வேண்டுமானாலும் கவிதையாக்க முடியும், எதை வேண்டுமானாலும் கருப்பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும். அவற்றை நாம் எப்படி வலிமையாகவும் உண்மையாகவும் கவித்துவத்தோடும் என்றென்றைக்குமான தன்மையோடு ஆழத்தோடு அதனுடைய வசீகரத்தோடு நாம் சொல்கிறோம் என்பதின் வழியாகத்தான் அந்த கவிதை நிலை பெற முடியும். நாம் இப்போ வாசித்த பல கவிதைகளுக்கு வயது 50க்கு மேல், ஆனாலும் அவை நம்மோடு இருக்கின்றன, இனியும் இருக்கும் என்றே நான் நம்புகிறேன்.
இனி உங்களுடைய கேள்வி. இப்போ வந்து கடந்த காலத்தில் அந்த அறிவியல் பற்றிய உண்மைகள்லாம் தெரியாது. இப்போ நம்ம பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதெல்லாம் கூட நம்ம கவிதை வடிவில் நம்ம படித்தோம்னா இன்னும் நல்லா இந்த அறிவியல் உண்மைகள்லாம் புரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சூரிய கிரகணன்றதை பற்றி ஒரு கவியரங்கு நான் ஏற்பாடு பண்ணேன். தொடர்ச்சியாக ஒரு 20-30 கவியரங்கு அதை பற்றி பாட சொன்னேன். அதை பற்றி நிறைய பேர் எழுத மாட்டேன்றாங்க. நான் அதை ஒரு 10 வரியில் எழுதினேன். அது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வருது. அதை வந்து ஒளியின் பாதையில் பூத்திட்ட முல்லை வீழ்த்திட்ட இதழ்கள்னு எழுதுகிறேன். அந்த சூரிய கிரகண கவிதை இது. இது மாதிரி அந்த டிவியில் காமிக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ் பாய்ஸாக காமிக்கிறாங்க. கருத்து என்னன்னா, கவிதைகள் வரணும். அறிவியல் உண்மைகள் பல விஞ்ஞான பாடங்கள்லாம் படிக்கிறோம், அதெல்லாம் உள் வாங்கிட்டு அதை கவிதை வடிவில் கொடுத்தோம்னா எதிர்காலத்தில் குறைஞ்சபட்சம் எதிர்காலத்தில் விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிறது கவிதை மூலமாக நம்ம கொண்டு போகலான்னு உதாரணத்துக்கு நான் என்னுடைய கவிதையை சொன்னேன். இப்போ இது அமீது கிளம்பிட்டார், அவர் தான் நூலக ஆணவ குழு தலைவர். அவர் கவனத்துக்கு இதை எடுத்துகிட்டு போயிடுவோம், அவர் பார்த்துக்குருவார். சார் ஒரு சந்தேகம் தான். சதம் பேசுங்க, கேட்கல, எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. ஒரு டவுட்டு தான் சார். என்ன வாங்க வாங்க, டவுட்டு தான் கேள்வி, அதுக்கு தமிழ் தான் கேள்வி, வாங்க சொல்லுங்கள். அதான் நீங்கள் வந்து புது கவிதைக்கும் நவீன கவிதைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. அதில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, புது கவிதை வந்து ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை வந்து மேலோட்டமாக சொல்லும், ஆனால் நவீன கவிதை வந்து அதை வந்து டெப்த்தாக கொஞ்சம் ஆழமாக சொல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து பார்க்குறோம் டெய்லி வந்து சூரியன் வந்து தான் நமக்கு வந்து சுற்றுற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மை என்னென்னா பூமி தான் வந்து சுற்றுது. அது வந்து எப்படி நான் வந்து ஒரு இதில் படித்தேன், என்னென்னா மாய தோற்றங்களை வைத்துக்கொண்டு நம்ம அன்றாட அனுபவங்களை பார்த்தால் அறிவியல் வந்து முரணாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்போது புது கவிதைகள் வந்து அறிவியலுக்கு முரணாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை நம்ம அதுக்கு புதுக்கவிதை அறிவியலுக்கு முரணாக இருக்கா, இல்லை புதுக்கவிதை வந்து அறிவியலுக்கானதா, அது இல்லை. கவிதையினுடைய நவீன கவிதையினுடைய நோக்கம் அது இந்த உலகத்தை நாம் வழக்கமாக பார்க்கின்ற பழக்கமான பார்வையில் பார்ப்பதை மறுதளிப்பது. இதுக்கு உள்ள வேறு ஒன்று இருக்குது. இப்போ மதிவண்ணனுடைய ஒரு கவிதையை படித்தோம். அந்த கவிதை நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த உண்மை தெரியுமானா தெரியாது. ஒரே ஒரு கேள்வியின் வழியாக ஒருவருக்கிடையில் ஒரு 2000 வருடத்துடைய வேறுபாடு ஒரு நிமிஷத்தில் அங்கே எந்திரிச்சு வர முடியும்னா அந்த ஒரே ஒரு கேள்வியின் வழியாக வந்துடும். அப்போ நம்ம பார்க்காததை அல்லது நம் கவனிக்க மறுப்பதை நமக்கு காட்டுவது நவீன கவிதையினுடைய கடமைகளில் ஒன்று. அப்போ அதில் அறிவியல் பேசுவது இது எல்லாமே என்னென்னா, அது எதை வேணாலும் பேசலாம். அது அறிவியல் பேசலாம், ஆத்திகம் பேசலாம், நாத்திகம் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆத்மநாமுடைய ஒரு கவிதை இருக்குது. திடீர் கடவுள் என் முன் தோன்றினார், எதுவும் கேட்க தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து போய்விட்டார், மனதிலே ஒரு நிம்மதின்னு இருக்குது. ஆத்மநாம் கடவுள் நம்பிக்கையுடையவரா? நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆத்மநாம் நிச்சயமாக கடவுள் நம்பிக்கையுடையவராக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கவிதையை ஆத்மநாம் எழுதுகிறார். அப்போ அப்படி அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கடவுள் திடீர்னு முன்னாடி தோன்றினார், கேட்குறதுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து போய்விட்டார், ஆயினும் மனதில் ஒரு நிம்மதின்னு சொல்கிறார். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது வேறு. அது ஒரு கடவுளை பார்க்கும்போது கூட எனக்கு கேட்குறக்கு ஒன்றும் இல்லை, பார்த்தோம் 2 பேர் சிரித்தோம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையினுடைய வேற ஒரு இடம்னு கூட இதை நம்ம சொல்ல முடியும். புதுமைப்பித்தன் கடவுளோட தொடர்ந்து பேசுகிறார், ஏன்னா அவர் ப்ரோஸ் ரைட்டர், கேள்வியாக கேட்குறார் கந்தசாமி பிள்ளை கடவுள்கிட்ட. ஆத்மநாம் கடவுளை பார்க்கும்போது ஒன்றும் பேசுகிறதுக்கு தோணலைன்றார். அப்போ 2க்குமான வேறுபாடுன்னு இருக்குது. அப்போ ஒரு கவிதை என்பது அது கருத்து சொல்வதற்கான சாதனமே அல்ல. இப்போ அவர் ஐயா கேட்டார் விஞ்ஞான கவிதைகள், அதெல்லாம் இல்லை. கவிதை என்பது நமக்கு உண்மையை அப்படியே அறுத்து காண்பிக்க வேண்டியது அழகியலோடு. அதுதான் கவிதையினுடைய அடிப்படையான விஷயம். இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு பல உண்மைகள் தெரியாது, பல உண்மைகள் நம்மளுக்கு சொல்லப்படுவதில்லை. அந்த உண்மையை இரக்கமற்ற முறையில் நமக்கு சொல்வது அழகியலோடு. அதான் கவிதையினுடைய பிரதானமான பணி. தம்பி, இப்போ நீங்கள் இவ்வளவு கவிதைகள் காலையிலேருந்து இப்போ வெயில் சொன்னார், நான் சொன்னேன், அவர் சொன்னார் இல்லையா, அது உங்களுக்கு எதை உணர்த்துக்குதோ அதுதான் நவீன கவிதையினுடைய கேரக்டர். புதுக்கவிதை இலக்கணம், மரபு கவிதை இலக்கணம், அதில் உண்மை கூட இருக்காருன்னா மரபு கவிதையிலையும் அபத்தமான, அறிவியலுக்கு புறம்பான, சிந்தனைக்கு புறம்பான எவ்வளவோ குப்பைங்க இருக்குது, புது கவிதையிலையும் இருக்குது. நம்ம இன்றைக்கி திருக்குறளை ஏன் கொண்டாடுறோம், சிலப்பதிகாரத்தை ஏன் கொண்டாடுறோம்?
இன்னும் பல 17 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் ஏன் கொண்டாடுறோம்னா அது எல்லாமே அன்றைய காலகட்டத்தினுடைய உண்மைகளை அழகாக வலிமையாக சொல்கின்றன. கொஞ்சம் தள்ளிக்கப்பா ஹென்றி, எப்படி வா. அப்படி பார்க்குற போது இன்றைக்கி இருக்க கவிதைகளில் இன்றைக்கி நாங்கள் சொன்ன எல்லா கவிதைகளுமே நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து இப்போ அவர் சாம்ராஜ்யம் சரி நானும் சரி, இங்கே வாங்க இங்கே பாருங்க, ஹலோ இங்கே வாங்க, சாம்ராஜ்யம் சரி நானும் சரி தொடர்ந்து இந்த வகுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். வெயில் அதே மாதிரி தான். இதெல்லாம் ரொம்ப செலக்டடாக தேர்ந்தெடுத்து இப்படி தான் கவிதையோட கேரக்டர் இருக்கணும்னு சொல்லப்படுறது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டெய்லி இந்த ஒரு 30 கவிஞர்கள் சொன்னேன்னா டெய்லி ஒரு கவிஞரோட கவிதையை 25 கவிதைகள் படிங்க. ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கேள்வி உங்ககிட்ட இல்லாமல் ஆகி புதிய கேள்விகள் வரும். பொத்தாம் பொதுவாக சொல்லப்படுற உண்மைகள் இருக்கு இல்லையா, அது எதுவுமே உண்மைகள் அல்ல. புது கவிதைனா இப்படின்னா புது கவிதைக்குன்னு ஒரு தனி கேரக்டரே கிடையாது. ஹென்றி கொஞ்சம் தள்ளுப்பா. ஹென்றி, மரபு கவிதைக்குன்னு ஒரு தனி கேரக்டர் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இலக்கணம் சார்ந்த ஏதாவது ஒன்று சொல்லலாமே ஒழிய அது கண்டென்ட் ஃபீலிங்கில் எல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அங்கேயும் மேஜர் போயிட்டுருக்கான், குப்பை போயிட்டுருக்கான், சின்ன போயிட்டுருக்கான், பெரிய ஆள் இருக்கான். அதே மாதிரி தான் புது கவிதையிலையும் இருக்கான். நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க, பொதுமைப்படுத்தாதீங்க. படிக்கிறதன் வழியாக முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்கு இல்லையா, அது இப்போ இந்த தளத்தில் இருக்காது. இந்த குறிப்பிட்ட கவிதையில் அந்த கவிஞர் என்ன சொல்கிறார், இப்போ நகுலனோட ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாரையும் அவர் என்ன அர்த்தத்தை புதிச்சு வைக்கிறாருன்னு. இதுதான் படிக்கும் முறை. எழுதுறதுக்கு மட்டும் முறைமை கிடையாது, ரீடிங்க்கு ஒரு முறைமை இருக்குது, அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது, இப்படி தான் படிக்கணும்னு. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் முதல்ல போய்ட்ரியை. அது ரொம்ப முக்கியம். இலக்கியமானவர்களுக்கு அது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் கேள்விகள் இருக்கா? ஏதாவது சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியது? ஏன் கேள்வியை ஷார்ப்பாக கேளுங்க, அவர் ஷார்ப்பாக பதில் சொல்வார். நிறைய அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பகிராமல் டவுட்டு இல்லைன்னா கேள்வி, அதான் ஷார்ப்பாக சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். சார் இந்த நிகழ்வோட தொடர்ச்சியாகவும் பர்சனலாக கேட்கணுன்ற இருந்த கேள்வி சாம்ராஜ் சார்கிட்ட. இப்போ உங்களுடைய தொகுப்புகள்லேயே இப்போ தோழர் தயாளன், நியூட்டனின் 3ஆம் விதி, கீதாச்சரம் 3 இதையும் இதோட தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய பேச்சுக்கள்லேயும் கட்டுரைகள்லையுமே சரி இயேசு கிறிஸ்துவும் செங்கொடியும் சிலுவையும் எப்போயாவது குறுக்க வந்துட்டு போகும் சார். என்ன தான் மார்க்ஸை நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணியிருந்தாலும் அவங்கள ஒரு அடி அடிச்சுட்டும் போவீங்க. உங்கள் கவிதைகள்லேயும் சரி கட்டுரைகளையும் சரி. வைகை ஆற்றுப்படையில் கூட துரோகத்தை பற்றி எழுதும் போதும் விவிலியத்தை சேர்த்து வச்சு எழுதுனீங்க. இது இந்த பகடி எதனால் சார்? மார்க்ஸை கன்சியூம் பண்ணேன்னு சொன்னீங்க. மார்க்ஸை கன்சியூமத்துக்கு எதிரான ஒரு மார்க்ஸை கன்சியூம் எல்லாம் பண்ண உங்கள் பேச்சில் அதிகம் வெளிப்படும்ல சார். மார்க்சியத்தின்பால் எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அப்புறம் நான் விவிலியத்தை ரொம்ப தோய்ந்து படிக்கக்கூடியவன் தான். என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கையேற்ற தூரத்தில் பைபிள், திருவாசகம் எல்லாமே வச்சுருக்கேன் நான். அது ரொம்ப விவிலியத்தை ஒருத்தன் ஒழுங்காக படித்தா போதும். அவனுக்கு மொழி ரொம்ப தமிழில் கொஞ்சம் எழுத்தாளர்கள் இருக்காங்க. வண்ணநிலவன், பிரான்சிஸ் கிருபா, சோபாசக்தி எல்லாம் விவிலியத்தை தோய்ந்து படித்தவர்கள். சோபாசக்தி சொல்லுவார், ஒரு காலத்தில் தாய்லாந்தில் அவர் இருக்கும்போது பாரதியார் கவிதைகளும் விவிலியம் மாத்திரம் தான் கையில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். விவிலியத்தில் தோய்கின்றவர்களுக்கு ரொம்ப அபாரமான மொழி உண்டு. தமிழில் ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார், இளவேணில்னு சொல்லி. ரொம்ப அபாரமான மொழி உண்டு. இவங்கெல்லாம் விவிலியத்தை தோய்ந்து படிக்கின்றவர். விவிலியத்தில் ஒரு அற்புதமான மொழி இருக்குது. எனக்கு விவிலியத்தின் மேலே ஒரு பெரிய காதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது உன்னத சங்கீதம்லாம் அதுக்கு நிகரான அவ்வளோ பிரமாதமான பொயட்ரி வரிகள். கிளையாத் மலைச்சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தையாய் நின் கூந்தல்னு ஒரு வரி உண்டு. இதை விடவா ஒருத்தர் சொல்ல முடியும்? கிளையாத் மலைச்சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தையாய் நின் கூந்தல். இதை விட என்ன நீங்கள் சொல்லிடுவீங்க? அப்போ இது என்னுடைய கவிதைகளிலும் என்னுடைய உரைநடைகளிலும் மறுபடியும் விவிலியத்தினுடைய தன்மை இருக்கா அப்படின்னா ஆமாம், இருக்கத்தான் செய்யும். அது நம்மள அறியாமல் நம்ம பாதிக்கிறது தான். நம்மளை அது உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கு இல்லையா, இறங்குது இல்லையா, உள்ளுக்குள்ளே இறங்குது இல்லையா. அப்படி தான் ஒருவேளை இப்போ தான் பழந்தமிழ் இலக்கியம்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை அதெல்லாம் இனிமேல் தெரியுமா இருக்கும் தெரியலை. இப்போதைக்கு இதுதான் என்னை பாதிச்சிருக்கு. அது எனக்கு என்னுடைய ப்ரோஸ்லையும் போயிட்டுலே இருக்குது. நன்றி சார். தோழர் தயாளன் பற்றியும் நியூட்டனின் 3ஆம் விதி பற்றியுமே தனியாக பேசணும் சார். நன்றி சார். கேள்வி கேட்டால் விட மாட்டாங்க அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு தெரியுது. சுருக்கமாக சொல்லிடலாம். ஏதாவது தோணுச்சுன்னா கேளுங்க, அவ்வளோதான். இப்போ விட்டுடலாம் ஒரு 5 நிமிஷத்தில். அதாவது
கேள்வி கேட்குறதுக்கு நான் இதே மாதிரி அரங்கத்தில் நானுமே இருந்திருக்கேன். கேள்வி கேட்குறது குறித்து நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். 2 விதமான தயக்கம். ஒன்று, எப்படி நம்ம கேள்வியை கேட்குறதுன்றதான் நம்ம தமிழ் சமூகத்தினுடைய ரொம்ப முக்கியமான சிக்கல். வந்து கேள்வி கேட்குறேன்ற பேரில் சிறப்புரையாற்றுகின்றதை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். சின்ன பையனாக இருந்து பார்க்குறேன், சிறப்புரையாற்றுவாங்க கேள்வி கேட்குறேன்னு. அது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி கேள்வியாக உருவாக்குறதுன்றதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கேள்வி கேட்பது என்பது கேள்வியை கேட்பதே அல்ல. அது ஒரு உரையாடல். எனக்கும் உங்களுக்குமான, இங்கே இருக்கக்கூடிய அமீதுக்கும் நமக்குமான ஒரு உரையாடல். உரையாடலின் வழியாக நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள், ரொம்ப அருமையான விஷயங்கள் உரையாடல். இப்போ நான் ஹமீதுன்னு சொல்கிறேன். ஹமீதெல்லாம் உரையாடலில் ரொம்ப ரொம்ப வசீகரமிக்க ஒரு உரையாடல்காரர். ரொம்ப அப்படியே உண்மையாகவே ரொம்ப பிரமாதமாக வந்து உரையாடக்கூடியவர். உரையாடலில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கண்டடைய முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு பெரிய துயரமே உரையாடல்கள் அற்றுப்போனவர்களாக நம்ம இருக்கோம். ரொம்ப 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 குறைவாக எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லிடக்கூடிய. நான் அதனால தான் அந்த எமோஜி குறித்தெல்லாம் அவ்வளோ கடுமையாக சொன்னேன். இந்த உரையாடல்கள் வழியாக நம்ம நிறைய கண்டடைய முடியும். இந்த உரையாடல்களுடைய ஒரு சுருங்கிய வடிவம் தான் கேள்வின்றது. அதனால் அதில் தயங்க ஒன்றும் வேண்டியதில்லை. உரையாடுறதன் வழியாகத்தான் நம்ம வேறு ஒரு இடத்தையே கண்டடைய முடியும். அந்த லிபி அரணியோடைய கவிதையை படித்தேன். அது முழுக்க எனக்கும் லிபிக்கும் ஒரு மதுமேசையில் நடந்த உரையாடலுடைய வேறொரு வடிவம் தான் அந்த கவிதை. அப்போ உரையாடல்கள் நம்மை மிக வசீகரமான இடத்திற்கு இட்டு செல்லும். அவ்வளோதான். இதுக்கு பிறகு கேட்காம இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்காம இருக்கலாம். ரதீஷ் சொல்லுங்கள். ஆனால் இப்போ இது கவிதையில் சுந்தராமசாமி சொல்கிறார்ல, சொற்சிக்கனம் வேணும், சுண்டி பார்த்து தான் ஒவ்வொரு வார்த்தையாக பயன்படுத்தணும், தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். அந்த தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறத இப்போ அந்த நவீன கவிதையில் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை ஒரு சித்திரத்தை புது கருப்பொருளில் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணால் போதும், ஒரு சொல்லாமல் நம்ம உணர்த்தினா போதுங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கா? ஒரு இசையினுடைய ஒரு வரி இருக்குது. இவ்வளவு கவிதையை பற்றி நாம் விளக்கிய பின்பும் கவிதை நாம் விளங்கி கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறதுன்னு ஒரு வரி இருக்கும். அப்படி நம்ம அறுதியிட்டு கவிதை இதுதான் கவிதைன்றதுக்கான எந்த வரையறையுமே எப்பொழுதுமே இல்லை. அது நல்ல கவிதையாக இருக்கணும். அந்த கவிதை நம்மளை வந்து பாதிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சுந்தராமசாமிகிட்ட ஒரு நல்ல வரி இருக்குது. தன்னையே அறிந்து பாகனையே கொள்ளும் தத்துவ யானைன்னு ஒரு வரி இருக்கும். எனக்கு அந்த வரி பயங்கரமாக வசீகரிக்கும். தன்னையே அறிந்து பாகனையே கொள்ளும் தத்துவ யானை. அப்போ அதுக்கு ஒரு விதி, இதுதான் விதி அப்படின்னா அப்படி இல்லை. விதிகளே இல்லை. நீங்கள் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மருந்துன்னு சொல்லி கிடையவே கிடையாது. காய்ச்சல் வந்த ரத்தீஸ்க்கு ஒரு மருந்து, காய்ச்சல் வந்த சாம்ராஜுக்கு வேறு மருந்து. அப்படி தான் ஹோமியோபதியினுடைய அடிப்படையான சித்தாந்தமே. அப்போ கவிதைக்கு இதுதான் வரையறை ஒன்று கிடையாது. கவிதையாக இருக்கணும். நல்ல கவிதையாக இருந்தால் ஆமாம், அது நல்ல கவிதையை நம்மளை பாதிக்கும். அந்த பாதித்த கவிதையை தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். அந்த நாள் முழுக்க நம்ம அதை தான் பேசிகிட்டே இருக்கோம். அப்போ இதில் வந்து இது வந்து ஒரு இதுக்கான தீவிரமான இதாக இந்த விதிகளுக்கு உட்பட்டு இதை நாம் எழுதினால் அது நல்ல கவிதையாகி விட முடியும்னா அப்படிலாம் ஆகவே ஆகாது. எப்பொழுதுமே கலை எதுக்குமே அப்படி விதி இல்லைன்றேன். கலை அதை நிகழ்த்தும். புதுமைப்பித்தனுடைய மிகச்சிறந்த வரி இருக்குது. விமர்சகர்கள் தங்கள் அளவுகோலை என்னிடம் வைத்தே அளந்து பார்த்து போகிறார்கள்னு. விமர்சகர்களுக்காகவோ அல்லது கோட்பாட்டுக்காகவோ ஒருவர் படைக்க தொடங்கிவிட்டால், அப்படி படைப்பதெல்லாம் தமிழில் இருக்குது. அது ஒன்றுமே விளங்கினதே கிடையாது. பிறக்கும் போதே அதெல்லாம் செத்து போயிடும். இல்லைன்னா நான்கடவுளில் வரக்கூடிய 7ஆம் உலகத்தில் வரக்கூடிய உருப்படிகள் மாதிரி வரும். அதுக்கு உயிரே கிடையாது. அதை இங்கே பழனியில் வச்சு பிச்சை எடுக்க வேண்டியதான். ஆக ஒரு படைப்பு தன்னெழுச்சியாக உள்ளத்தின் உத்வேகத்திலேருந்து வரும்போது அது வேறு. அதற்கு விதிகள் ஒன்றும் கிடையாது. வந்த பிறகு அதுக்கு விதிகள்லாம் உருவாக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கேள்வி இங்கே. இப்போ சில கவிதைகள் நம்மளுக்கு படிக்கிறப்ப புரிகிறது, சில கவிதைகள் வந்து நம்மளுக்கு புரியலை. ஏன்னா அது வரலாற்று சம்மந்தமான சில விஷயங்களும் அந்த கவிதையை வந்து உள்ளடக்கியிருக்கு. இன்னொன்று இந்த கவிதைகள்லாம் படிக்கிறதுக்கு வெறும் மொழி புலமை இருந்தால் போதுமா, இல்லை கவிதைக்குன்னு கற்றுக்கிறதுக்கு கவிதை மொழி எதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உறுதியாக கவிதை என்றது மொழிக்குள் இயங்கக்கூடிய மொழி. தமிழ் மொழியில் தான் எழுதப்படுது. ஆனால் அது அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாமானா இல்லை. அது அந்த மொழிக்குள்ளே இயங்கக்கூடிய இன்னொரு மொழி. அதுக்குன்னு வேற ஒரு மொழி இருக்குது. தமிழில் தான் எழுதப்படுது. ஆனால் தமிழில் எழுதப்படுகின்ற இந்த கவிதையை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த கவிதை மொழியை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த கவிதை மொழியை புரிந்து கொள்வதற்கான வழி என்பது நிறைய கவிதைகளை வாசிப்பது மாத்திரம்தான். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய அல்லது வேறு சமூகத்தினுடைய சிக்கலாக தெரியும். ஆனால் தமிழ் சமூகத்தினுடைய ரொம்ப முக்கியமான சிக்கல் கவிதையை மிக சுலபமான ஒரு காரியமாக பார்ப்பதனால தான் வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான தொகுப்புகள் தமிழில் வருது. ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக அதை பார்க்குறாங்க.
ஒரு சிட்டி பஸ்ஸில் ஏறி அங்கே இறங்கிடலான்ற மாதிரி ஒரு கவிதை தொகுப்புன்னு சொல்லி கருதுகிறாங்க. கவிதை அவ்வளவு சுலபமான காரியமே அல்ல. ஏன்னா அதில் ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப குறைவாக இருக்குது. எழுதுறது ரொம்ப குறைவான நேரம் தானே. எல்லாத்தையும் நாவல் எழுத சொல்லுங்கள், எழுத முடியாது. ஏன்னா நாவல் எழுதுறதுக்கு நீங்கள் உட்காந்து எழுதணும். அப்போ இல்லை, அப்போ டேபிள் ஒர்க்கா ஃபிசிக்கல் ஒர்க்கா ரொம்ப குறைவு தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கவிதையை பற்றி. அப்படி இல்லை. கவிதை அதையெல்லாம் விட ஒரு பொயட்டு 24 மணி நேரம் அவன் மனதில் பொயட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கான். அந்த பார்த்ததை அவன் உள்வாங்கியதை அவன் எழுதுகிறான். இப்போ அமீதெல்லாம் வந்து கவிதைகளுக்கு கீழே நேரமெல்லாம் போடுவார். நள்ளிரவு 2 மணி 12 நிமிடம்லாம் போடுவார். ஏன்னா அப்போ தான் அது நடக்குது, எழுதுறார். அது அந்த நேரம் போடுறதுன்றது முக்கியமாக ஆமாம் முக்கியம். அன்றைக்கி பூரா அவர் அது காலையிலேருந்து யோசிச்சே வந்திருப்பார். அப்போ அதை கவிதையாக அவரால் எழுத முடியுது. அப்போ தான் அவர் ஓய்வு பெற்று வந்திருப்பார், டாக் ஷோ போயிட்டு வந்திருப்பார், ஏதோ ஒன்று. அப்போ 2:12க்கு அதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கவிதை என்பதை நாம் இங்கே ரொம்ப சுலபமான ஏற்பாடாக ஒன்றின் கீழ் ஒன்றாக புரிந்து கொள்வது என்பது மிக பேதமையான ஒரு கருத்து. அப்படி அல்ல. நிறைய பேரை கடந்து வரணும். நிறைய டோல்கேட்லாம் இருக்குது தமிழில், பேர் வேணாம். அந்த டோல்கேட்டெல்லாம் தாண்டி வரணும் தமிழில். எல்லாரும் சொல்லுவாங்க இவரெல்லாம் நான் படித்தேன்னா அதெல்லாம் டோல்கேட்டு. 1 வேவா 2 வேவான்னு கேட்பாங்க. 1 வேன்னு எடுத்துடணும், திரும்பி வரக்கூடாது அந்த பக்கம். அவங்களெல்லாம் தாண்டி 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 வந்து நல்ல கவிதையை நோக்கி நம்ம வர முடியும். அப்போ அந்த நல்ல கவிதையை நோக்கி வருவதற்கும் கவிதை புரிவதற்கே உழைத்தால் உயரலாம். யார் உழைத்து யாருன்றது கவிதையா அப்படின்னா அது ஒரு பிரகடன கவிதை, அவ்வளவுதான். அதுக்கு பெரிய ஆழம் இருக்கானா இல்லை அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக வந்து சொல்லுவேன். அப்போ எது நல்ல கவிதை, எது கெட்ட கவிதை, எதை தாண்டி போவது, எப்படி நல்ல கவிதை அடைவது என்பதை தொடர்ந்த வாசிப்பின் வழியாக. நீங்கள் இன்ஜினியரிங் படித்த மாணவர், இன்ஜினியரிங்க்கு நீங்கள் +2 படித்து அப்புறம் போய் 5 வருஷம் படித்து தான் நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகிருக்கீங்க. அப்போ பொயட்ரிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. பொயட்ரின்னு தமிழில் ஒரு 50-100 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நீங்கள் வாசிப்பதன் வழியாகத்தான் இந்த இடத்தை வந்து நீங்கள் அடைய முடியும். மூடு பல்லக்கில் உள்ளே இல்லை மங்கேன்றதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அதுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேர வேண்டியிருக்கு இல்லையா? அந்த சேருவதற்கு நீங்கள் இவ்வளோ வாசித்து வந்தீங்கன்னா தான் வர முடியும். எதுக்குமே குறுக்கு வழி கிடையாது இல்லையா? குறுக்கு வழி நம்ம ஊரில் கேட்குறோம், குறுக்கு வழியாக வந்துட முடியுமா? அதுக்கு கைடு கிடைக்குமா? கோனார் நோட்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா அந்த கவிதைக்கு கோனார் நோட்ஸ் போட்டால் நாசமாக போயிடும். கவிதைக்கு கோனார் நோட்ஸ்லாம் போடவே முடியாது. கோனார் நோட்ஸு, முதலியார் நோட்ஸு, எந்த நோட்ஸும் போட முடியாது, வாய்ப்பே இல்லை. கவிதையை கவிதையாக நேரடியாக நீங்கள் என்கவுண்டர் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். அதை நேரடியாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும். அப்போ அப்படித்தான் ஒரு கவிதையை நீங்கள் வந்து உள்வாங்க முடியும். அப்போ கவிதையை தொடர்ந்து கேட்டு யாரெல்லாம் படிக்கலாம், முக்கியமானவரெல்லாம் யார், அவங்கள திரும்ப திரும்ப படித்து படிக்கலைன்னா புரியலைன்னா அதை பற்றி விவாதித்து அப்புறம் மேலும் புரிந்து கொள்வது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கவிதை படித்து அடையக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அது தரக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அது அலாதியான சந்தோஷம். அமிதை வச்சுக்கிட்டே ஒரு வரி ஒன்று நான் எப்பயுமே சொல்கிற ஒரு வரி இருக்குது. அற்பத்தில் இருக்கும் பிரம்மாண்டத்தையும் அற்பத்தில் இருக்கும் பிரம்மாண்டத்தையும் பிரம்மாண்டத்தில் இருக்கும் அற்பத்தையும் அறிவதற்கு கொஞ்சம் ரத்தம் சிந்த வேண்டியிருக்குதுன்னு ஒரு வரி இருக்குது. என்னை வந்து அப்படியே எப்பயுமே என்னுடைய வரக்கூடிய வரிகளில் ஒன்றுன்னு நான் அதை நம்புகிறேன். அற்பத்தில் இருக்கும் பிரம்மாண்டத்தையும் பிரம்மாண்டத்தில் இருக்கும் அற்பத்தையும் அறிவதற்கு கொஞ்சம் ரத்தம் சிந்த வேண்டியிருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். பயங்கரமாக ஒருத்தரை விண்ணுக்கு மண்ணுக்குமா பார்ப்போம், அவர்கிட்டையும் கொஞ்சம் அற்பத்தனம் உண்டு. அற்பம்னு ஒருத்தர் பார்ப்போம், அவர்கிட்டையும் கொஞ்சம் சில நல்ல விஷயங்களுக்கு. ரெண்டையும் அறிவதற்கு ரொம்ப நம்மளே கொஞ்சம் ரத்தமெல்லாம் சிந்தணும் இருக்குது. அப்போ அப்படி ஒரு கவிதை உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும், வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சங்கர் சொல்வார், மலைமுகட்டில் திரும்புகின்ற இடத்தில் அந்த வீட்டில் முகப்பில் அமர்ந்திருக்கிறாள் ராணி என்று தன்னை அறியாத ராணி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி பெண் பிள்ளைகளெல்லாம்? அவ்வளோ அழகான பிள்ளைகள். இவங்கன்னா இங்கே இருக்காங்க, இவங்க அரண்மனையில இருக்கணும்னு நினைப்போம். அவ்வளோ அழகான பிள்ளைகள். ராணி என்று தன்னை அறியாத ராணி. இந்த வரி போதாதா? நம்ம எத்தனை ராணியை பார்த்துருக்கோம். என்னங்க நீங்கள் இங்கே என்னங்க பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே இல்லை அங்கேயில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த வரி உங்கள் வாழ்க்கைக்கும் வந்து வெளிச்சம் தருமா? ஆமாம், தரும், நிச்சயமாக தரும். அப்போ கவிதை மாதிரியான சந்தோஷத்தை தரக்கூடிய, கவிதை மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய ப்ரோஸில் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வடிவம் வேறு எதுவுமே கிடையாது. அது இந்த போதையில் நிறைய போதை அடைந்தவர்கள் கடைசியாக எதுவுமே பத்தலைன்றப்ப நாக்கில் பாம்பை விட்டு கொத்திக்கிடுவாங்கன்னுவாங்க. அதுக்கு நிகரானது கவிதை. அப்படி கொத்துனீங்கன்னா அப்படியே கொத்திருச்சு, அம்மீதெல்லாம் மொத்தமாக கடிச்சிருச்சு, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அப்படித்தான் அந்த இதுக்குள்ளே ஆட்படும் போது அது நம்மளை தொடர்ந்து சந்தோஷத்தில் வச்சிடும். அப்படியே ஒரு பரவசம்னா அப்படியே நாள் முழுக்க பரவசம்தான். பரவசத்திலே நீங்கள் இருக்கணும் என்றால், மொழி வழியாக பரவசத்தில் இருக்கணும்னா கவிதை ஒன்று தான் வழி. அதை தொடர்ந்து வாசிக்கிறதா. அதில் என்னென்னா, எனக்கு 2 பெரிய வீக்னஸ் உண்டு. ஒன்று சாக்லேட், இன்னொன்று பெர்ஃப்யூம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சாக்லேட்லாம்
பல என்னுடைய வெளிநாடுகள் இருக்க நண்பர்கள் மூலமாக பெற்று நான் சுவைச்சு பார்த்துருக்கேன். ஒன்று மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது. பேர் சாக்லேட் தான், ஆனால் அது உள்ளுக்குள்ளே போகிறப்ப கொடுக்குற உணர்வு ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பெர்ஃப்யூம். நான் ஒரு பெர்ஃப்யூம் பைத்தியம். கிட்டத்தட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வைக்கிற அளவுக்கு நான் வச்சிட்ருப்பேங்க. வேறு டெய்லி ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஒருபோதும் ஒரு பெர்ஃப்யூம் புதுசாக என் கைக்கு வந்து அதை நுகர்ந்து பார்க்குறப்ப இது எந்த நாட்டில் தயாரித்தா, இதில் என்ன பூக்கள் அதில் பயன்படுத்தியிருக்கா, இது எப்படி வந்து இது என்ன ப்ராசஸில் இதை பண்ணியிருக்கான், அது யோசிச்சதே இல்லை. அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவேன். இந்த பெர்ஃப்யூமை. சாக்லேட் அதே மாதிரி தான். கவிதை ஒரு வாசனை திரவியம், கவிதை ஒரு சாக்லேட். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் பேராசிரியர்களுடைய வேலை. அதை கிராமர் உருவாக்குறது, வகைப்படுத்துறது, தொகுக்கிறது. இலக்கிய வகுப்புகளில் வந்து நான் முதல்ல கற்றுத்தர வேண்டியது என்னென்னா, ஒரு கவிதையை வந்து நம்ம வகைப்படுத்துறது இல்லை. அதாவது பம்மல்கே சம்பந்தத்தில் தான் கமல் சொல்லுவார் இல்லையா, இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும்னு சொல்லுவார் இல்லையா. எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ண பேசுகிறோம். மழை பெஞ்சா என்ஜாய் பண்ணுறோம். ஒரு ஃபுட்டு ஒரு இடத்துல திடீர்னு ஒரு ஊருக்கு போகிறீங்க, இந்த ஊரில் இந்த கடையில் சாப்பாடு செமையாக இருக்குங்கிறான், போய் சாப்பிட்ற உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது, அதை என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா. என்ன ஒரு பிரச்சனைனா வந்து அதிலெல்லாம் சொல் இல்லை. கவிதைக்குள்ளே சொல்லும் அர்த்தமும் இருக்குது. அதனால் நம்ம நிறையா குழப்பிக்கிறோம் வந்துட்டு. அப்புறம் கவிதைன்னு நம்ம நிறைய ராங் டீச்சிங் நமக்குள்ளே இருக்குது. 2000 வருஷமாக கவிதை எழுதுகிற பாஷை இல்லையா. அது நிறைய ஏதாவது ஒரு கவிதை காதில் விழுந்திருக்கும். நமக்கு ஸ்கூலில் வந்து காம்படிஷனில் படிச்சிருப்போம், காலேஜ் போட்டிகளில் படிச்சிருப்போம், அடுக்குமுடியில் பேசியிருப்போம். இதெல்லாம் நிறைய உள்ள ஃபீடாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பின்னுக்கு தள்ளி அப்படி வந்து ஒரு, ஏன்னா தமிழில் எழுதப்படுற கவிதை நான் பெருமைக்காக சொல்லலை, உலகத்தின் மிகச்சிறந்த கவிதைகள் எழுதப்படுகிற எந்த மொழியை விடவும் சிறந்த கவிதைகள் பழங்காலத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, சமகாலத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை வந்து நான் வந்து சான்றுகளோடு ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கேன், கம்பேரிட்டிவாக வச்சு காட்ட தயாராக இருக்கேன். அப்போது நம்ம வந்து நம்மக்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்குது, இதையே நம்ம அனாவசியமாக கஷ்டப்படுத்திக்கணும். இதுக்குள்ளே வந்து அது இருக்கா இது இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வாழ்க்கையை அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதா இல்லையா, உங்கள் எமோஷனை அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதா இல்லையா, அதை வந்து நீங்கள், ஏன்னா நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கவிதை புக்கு கூட, இப்போ என்னுடைய கவிதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் புக்கு தேடி வர்றாங்க இல்லையா அவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸு, அவங்களாம் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஒரு கவிதை புக்கு கூட படித்தது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் யாராவது என் கவிதையை படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா பொயட்ரி கார்டு போட்டிருப்பாங்க. அதை படித்து அதன் வழியாக அவங்க பொயட்ரிக்கில் ஒரு ட்ராவல் பண்ணி உங்கள் புக்கு வாங்க வந்தோன்னே எல்லா ஒரு புக் ஃபேர்லையும் ஒரு 25 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தொடர்ச்சியாக அவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். அவனுக்கு வந்து என்ன இலக்கிய பயிற்சி இருந்தது, எது கவிதைன்னு யார் சொல்லிக் கொடுத்தாங்க, புது கவிதைக்கு இந்த தன்மையெல்லாம் இருக்குது, மரபு கவிதைக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க. அவன் ஒரு எமோஷன் வழியாக உள்ளே வர்றான். அப்புறம் அந்த கவிதையை என்ஜாய் பண்ணுறான். அந்த சொற்களில் இருக்க நுட்பத்தை இங்கே கூட சில மாணவிகள் வந்து மதியம் பேசிகிட்டு இருந்தாங்க, சில வரிகளை வந்து குறிப்பிட்டு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அனாவசியமாக நம்ம வந்து இந்த இலக்கிய விவகாரங்களை குழப்பிக்கிறதுங்கிறது கவிதையை விட்டு நம்ம வெளியே போகிறதுக்கான வழி தான். ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறப்போ வந்துட்டு ஏதாவது விசாரிக்கிறீங்களா நீங்கள், இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு பேசுகிறீங்க, அவ்வளோதானே. கவிதைன்னு வர்றப்போ மட்டும் எதுக்கு இவ்வளோ என்கொயரி பண்ணுறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. கவிதைங்கிறது ஒரு என்ஜாயபிளான ஒரு மெட்டீரியல். ஒரு சினிமா பார்க்க போகிறப்போ இவர் வந்து மிஷ்கின் என்ன கேமரா யூஸ் பண்ணார், இதெல்லாம் பார்க்குறீங்க. ஷார்ட்டை எப்படி வச்சுருக்காரு அவர், இப்படியா பார்க்குறீங்க. அங்கே ஒரு எமோஷன் ஒன்று உள்ளே வருது இல்லையா, அங்கே ஒரு பியூட்டி ஒன்று உள்ளே காட்டப்படுது இல்லையா, அதுதானே முதல்ல உங்களுக்குள்ளே வருது. சொல்லுங்கள், அதை முதல்ல நீங்கள் பாருங்கள், அதை உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணுங்கள். மியூசிக் இளையராஜா வந்து கம்போஸ் பண்ணுறப்ப என்னென்ன இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பாட்டை கேட்குறீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கவிதையில் தீவிரமாக எழுதுகிறவங்களுடைய பிரச்சனைகள் வந்துட்டு முதல்ல ஒரு வாசகராக உள்ளே வர்றப்போ அது எப்படி அலையாக உங்கள் மனசில் மேலே வருதுங்கிறத என்ஜாய் பண்ணுங்கள். புரியலைன்னா தாராளமாக கேட்கலாம், எழுதினவன்ட்டே கேட்கலாம், இது படித்தங்க, இது கரெக்டாக எனக்கு உள்வாங்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே ஒரு சொல் இருக்குது, அப்புறம் ஒரு மீனிங் இருக்குது, சில சமயம் தடைகள் இருக்கலாம். ஆனால் கவிதைங்கிறது ஒரு சாங் மாதிரி தான், ஒரு சினிமாவில் வைக்கப்படுற ஒரு ஃப்ரேம் மாதிரி தான். இதுக்கு ஒரு சொல்லுங்கிற ஒரு விஷயம் கூடுதலாக இருக்கிறதுனால சில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். கவிதையை உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணுங்கள், அனுமதிங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு அவ்வளோ பிரமாதமான கவிதைகள் இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படியே என் ரூமில் வந்து பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வாய்ச்சி காட்டுறதுக்கு அவ்வளோ மலை மூல கவிதை தொகுப்புகள் குதிச்சு வச்சுருக்கேன். டெய்லி பார்த்து ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணி யாருக்காக படித்து காட்டுவோம். இதுக்குன்னா இதை நீங்கள் வாசிங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, எங்களுக்கு அது வந்து ஒரு டீச்சிங்லாம் கிடையாது, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு.
கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இல்லையா, ஸ்விம்மிங் போகிற மாதிரி எங்களுக்கு அது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. நாங்கள் நிறையா தினமும் படிப்போம் நாங்கள். அதனால் இவ்வளோ குழப்பங்கள்லாம் தேவையே இல்லை. கவிதை ரசனை என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. கவிதையை நமக்குள்ள அனுமதிப்பது, மற்றது எல்லாம் தானே நடக்கும். சரிங்களா நண்பர்களே, ஒரு நீண்ட அமர்வு. நானும் ஒவ்வொரு நாளும் பேராசையோடு நினைக்கிறேன், சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு இதை முடித்து உங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் ஏதாவது சின்ன சின்ன குழப்பத்தின் வழியாக அது தாமதமாகிறது. அதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப இவ்வளோ லாங் ஹவர்ஸ் இவ்வளோ சீரியஸான செஷனை வந்து வச்சுருக்குதுங்கிறது அது உண்மையிலே உங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் நிச்சயமாக நாளையிலிருந்தாவது வந்து நீங்களும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா துல்லியமாக நம்ம அறிவிச்சிருக்கப்படி இந்த செஷன்ஸை மேக்ஸிமம் 5 to 5:15 முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். வர்றவங்க எல்லாமே அன்றைக்கி இப்போ மிஸ்கின் வந்தார், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ரொம்ப நேரம் பேசினார், கிட்டத்தட்ட 3 hours பேசியிருக்காரு. இப்போ நான் வந்து யூடியூப்பில் இதெல்லாம் லைவ் போயிட்டுருக்கு. நான் சாம்ராஜ் பேசுகிறதுக்கு முன்னாடி போய் பார்க்குறேன், 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன். என் வாழ்க்கையிலே இவ்வளோ நேரம் நான் பேசினதில்லை. மிகப்பெரிய பப்ளிக் மீட்டிங்காக கூட நான் 40 நிமிஷத்துக்கு மேலே பேசினதே கிடையாது. ஆனால் 1.25 நேரம் பேச ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாயிடுச்சு எனக்கு. ஆனால் கூட இது ஒரு கான்வர்சேஷன், உங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஒரு சின்ன ஒரு ஆவல், அது அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் நம்ம ஏன்னா நீங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணி போகணும், உங்கள் இடத்துக்கு போகணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரியும். மேக்ஸிமம் நாளையிலேருந்து ஒரு 5-5:15 முடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அந்த டைமை வந்து கீப்பப் பண்ணுறதுல ஏதோ ஒரு சின்ன குழப்பம் நடந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு மேக்ஸிமம் இதை சரி பண்ணிடலாம்.